கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த 2 நாளும் நீர் கிருபையாய் எங்களுக்கு இறங்கினபடினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்று காலை மாலை இன்று காலையிலும் உடைய கிருபை இறக்கம் தயவு கூடந்ததுக்காக ஸ்தோத்திரம். தேவாவியானவர் தொடர்ந்து ஆண்டவரே இந்த மாலை வேளையில் நடத்த கிருபை தருவீராக. இந்த மாலை வேளையிலும் கர்த்தர் நீர் பேசுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருத்தரோடும் இடைபடுவீராக. உடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சீஷர்கள் இயேசுவை பார்த்து சில காரியங்களை கேட்கிறார்கள். நீர் வரும்பொழுது உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் என்றால் என்ன? இது 2 கேள்வி. இந்த வசனம் 2 கேள்வியாக இருக்கிறது. உம்முடைய வருகைக்கும் 2வது உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்தின் முடிவுனா என்ன அப்படின்னா, உலகம் அவர் வருகையோடு முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி அல்ல. அதுக்கு இந்த வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்குது. உலகம் என்கிற வார்த்தைக்கும் பூமி என்கிற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போது உலகத்தின் முடிவு, பூமியின் முடிவு ரெண்டும் வெவ்வேறு. இந்த உலகம் முடியுது அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, இதோடு இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த பூமியானது எல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. அதை பற்றி பைபிள் சொல்லவே இல்லை. பைபிள் அதை பற்றியும் சொல்லி இருக்குது பின்னாடி. ஆனால் எதை பற்றி ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உலகத்தின் முடிவு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால், பின்னாடி அதிலே இயேசு தெளிவாக ஒரு வசனம் சொல்கிறார். மத்திய 24, 37, 38 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். இப்போ நோவா காலத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, அது ஒரு உலகத்தின் முடிவு. அதாவது பூமியினுடைய முடிவு அல்ல, உலகத்தின் முடிவு. அதாவது ஜனங்கள் எல்லாரும், துன்மார்க்கர் எல்லாம் அழிக்கப்பட்டு அன்றைக்கி ஒரு 8 பேர் மாத்திரம் மீந்திருந்தார்கள். அவர்கள் மூலமாக மீண்டுமாக இந்த பூமியை கர்த்தர் உருவாக்குறாருன்னா மீண்டும் அவர்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புகிறார்கள். ஸோ அது ஒரு உலகத்தின் முடிவு. அதுதான் அங்கே சொல்லப்படுது. இந்த பூமியானது இன்றைக்கி நாளைக்கு அப்படிலாம் கிடையாது. உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவருடைய வருகை, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் சம்பவித்த பிறகும் கூட அதற்கு பிறகு 7 வருஷம் உபத்திரவ காலம் இருக்கிறது. அதற்கு பிறகு 1000 வருஷ அர்மேகதான் யுத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு 1000 வருஷ அரசாட்சி இருக்கிறது. 1000 வருஷ அரசாட்சிக்கு பிறகு கொஞ்ச காலம் பிசாசு கட்டவிழ்க்கப்பட வேண்டும். அதற்கு பிறகு ஒரு யுத்தம் இருக்கிறது. அதற்கு பிறகு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அது வரைக்கும் இந்த பூமி இருக்கும். அதனால் இன்னும் சில 1000 வருஷங்கள், இன்னும் சொல்லப்போனால் 1000 வருஷங்களுக்கு மேலே தான் இந்த பூமி இருக்க போதே ஒழிய அதுக்கு முன்னாடி இந்த பூமியானது ஒழியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் யாராவது சொன்னாலும் நீங்கள் நம்ப வேணாம். அது அப்படி அல்ல. உலகத்தின் முடிவுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி முழு இஸ்ரவேலர்களும் காணாமல் போனார்கள். எங்கே போனாங்கன்னே தெரியாது. மொத்தமாக தொலைஞ்சிட்டு ஒரு பெரிய பேரழிவு உலகத்தில் இந்த பூமியிலே உண்டாகும். அதன் மூலமாக ஒரு பெரிய சங்காரம், இந்த சங்காரம் ஏற்பட்டு இதுக்கு உலகத்துலேயும் ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி நடந்ததுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படி நடக்க போது அதே மாதிரி ஒன்று எப்படி நோவா காலத்தில் நடந்துச்சோ, எப்படி இஸ்ரவேலர்கள் உலகம் முழுக்க சிதறடிக்கப்பட்டு காணாமல் போய் திருப்பி கொண்டு வரப்பட்டாங்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் போதும் நடக்கும். இயேசு பகிரங்கமாக வரும்போதும் அந்த இடைப்பட்ட 7 வருஷத்துக்குள்ளே கொஞ்சம் பாட்டாக அழிஞ்சு 7வது வருஷத்தின் முடிவில் மிகப்பெரியதான துன்மார்க்கரெல்லாம் அழிக்கப்பட்டு சன்மார்க்கரோடு கூட தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட பூமியை ஆளுகை செய்ய போகிறார். இதுதான் உலகத்தினுடைய முடிவு என்று சொல்லப்படுகிறது. அப்போ சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒரு பார்ட்டாக ஒன்றொன்றாக நடக்குது. இப்போ இந்த கடைசி காலத்தில் மிக முக்கியமாக இயேசு அதுக்கப்புறம் 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் அடையாளங்களை சொல்லுகிறார். ஒவ்வொரு அடையாளமாக சொல்கிறாரு. அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு வருவார்கள்னு சொல்கிறாரு. அப்புறம் ஜனத்துக்கு விரோதமாக யுத்தங்களையும் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம், அப்புறம் பஞ்சங்கள், கொள்ளை நோய், பூமி எதிர்ச்சி எல்லாம் சொல்கிறார். அப்படி இருக்கும்போது இந்த வருகைக்கான அடையாளங்கள் என்பதை இதை பொத்தாம்பொதுவாக எடுத்துக்கொள்ள முடியுமா? ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இயேசு போனதுலேருந்து நிறைய யுத்தம் நடந்திருக்கு பூமியில். இன்னும் சொல்ல போனால் இயேசு பரமேறி போனதுக்கு பிறகு அநேக யுத்தங்கள் பூமியில் நடந்திருக்குது. 1000 கணக்கில் இருக்குது. 2வது அதுக்கப்புறம் நிறைய பஞ்சங்கள் இருக்குது, நிறைய கொள்ளை நோய்கள் இருக்குது. அதற்கு பிறகு நிறைய ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், கம்யூனிஸ்ட் காலத்தில், ஃபேசிசம் காலத்தில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஹிட்லர் காலத்தில் கூட நடந்துச்சு.
அப்படி இருக்கும்போது இதை எப்படி ஒரு பர்டிகுலராக கடைசி காலத்தில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறது, அவர் வரும்போது அப்படின்னு நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதை பிரிக்கிறதுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு அடையாளம் இருக்கிறது. இதை எப்போ எதுக்கு எந்த காலத்தில் இந்த பஞ்சத்தை நம்ம எடுத்துக்கணும், எந்த காலத்தினுடைய பூமி அதிர்ச்சியை எடுத்துக்கணும், கடைசி காலம்னா எது கடைசி காலம்? இப்போ கடைசி காலங்கிறது அப்போஸ்தலர் நடபடிகளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போதே சொல்லப்பட்டாச்சு. அதான் கடைசி காலத்தினுடைய ஸ்டார்டிங் அப்படின்னு. ஆவிக்குரிய விதத்தில் பார்த்தீங்கன்னா அது மிகச்சரி. ஏன்னா யோவேலில் சொன்ன தீர்க்க தரிசனம் அங்கே நிறைவேறி விட்டதாக பேதுரு சொல்கிறார். ஆனால் உலக பிரகாரமாக கடைசி காலம் என்பதை வேதம் எதை சொல்லுகிறது அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வாசிங்க, ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். எப்போ இந்த கடைசி காலம் என்பதற்கான ஆரம்பத்திற்கு நமக்கு ஒரு அடையாளம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். அவர் ஊற்றப்படும் போது அவர்கள் எருசலேமிலிருந்து சிதறி போனார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் வசனம் சொல்லுது, சிதறி போனவர்கள் எங்கும் சுவிசேஷம் பிரசங்கித்தார்கள். அடுத்த 35-40 வருஷத்துக்குள்ள எல்லாருமே செதறிட்டாங்க. யூதனும் செதறிட்டா, அங்கே இருந்த அத்தனை பேருமே செதறிட்டாங்க. கொஞ்சம் பேர் தான் பாக்கி. அதோடு கூட அந்த கடைசி காலத்தினுடைய ஆரம்பம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ அந்த கடைசி காலத்தினுடைய முடிவு அதை எதை நம்ம வச்சு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த சிதறி போன யூதர்கள், உலகமெங்கும் போன இஸ்ரவேலர்கள் எப்போ திரும்பி வராங்களோ அது கடைசி நாட்கள். கடைசி நாட்களில் அவங்க திரும்பி வருவாங்க. அதான் ஓசியா 3:5. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1918 அவர்கள் திரும்பி வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டதிலிருந்து இப்போ ஏறக்குறைய ஒரு 105 வருஷமாக அவர்களுக்கு அனுமதி இருக்கிறது. என்ன, அவர்கள் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஏறக்குறைய 75 வருஷமாக தனி நாடாக இருக்கிறார்கள். அப்போ கர்த்தர் சொன்ன இந்த கடைசி காலத்தினுடைய அடையாளம் எதை அடிப்படையாய் கொண்டது அப்படின்னா, யூதர்கள் திரும்பி வந்த பிறகு உள்ளது தான் கடைசி காலத்தினுடைய நமக்கு மிக முக்கியமான அடையாளத்தில் ஒன்று. ஏன்னா கடைசி நாட்களில் அவங்க திரும்பி வருவாங்கன்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகையும் உலகத்தின் முடிவும் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, திரும்பி யூதர்கள் வருவதன் அடிப்படையில் தான் இருக்கிறது. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் உருவாகிறதின் அடிப்படையில் இருக்குது. அதற்கு அப்புறம் நடைபெறக்கூடியதான காரியங்கள், இந்த 7 அடையாளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் அதுக்கு அப்புறம் நடைபெறதை வச்சு நம்ம பார்க்கணும். இப்போ யூதர்கள் வந்த பிறகு 1948 தனி நாடாக மாறின பிறகு இந்த கடைசி 70லேருந்து 80 வருஷத்துக்குள்ள நம்ம இருக்கிறோம். இப்போது கிட்டத்தட்ட 2018 அவர்களுக்கு 70 வருஷம் முடிஞ்சு இப்போ 80வது வருஷத்துக்குள்ளே நாம் போயிட்டு இருக்கிறோம். இந்த 80 வருஷத்துக்குள்ளே 75வது வருஷத்தில் இருக்கிறோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் நடைபெறுகிறதான கடைசி காலத்தின் அடையாளங்கள் நம்ம நேற்று மாலையில் கூட பார்த்தோம். நேற்று எப்போ அத்திமரம் துளிர்க்கிறதோ, இஸ்ரவேல் தேசம் உருவாகிறதோ, அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார்னு அர்த்தம். ஸோ இஸ்ரவேலையும் அந்த தேசத்தையும் அந்த யூதர்களையும் அங்கே நடக்கிற அடையாளங்களை வைத்துத்தான் கடைசி காலத்தை நாம் கெஸ் பண்ண முடியும், அதாவது கணிக்க முடியும். இப்போ நமக்கு இருக்கிற அடையாளங்கள் இல்லை. மிக முக்கியமாக இஸ்ரவேல் வந்த பிறகு நடக்கிற அடையாளங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கொஞ்சம் காரியங்களே பார்த்துட்டோம். அதில் மிக முக்கியமாக சில அடையாளங்கள் இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று வருவார்கள் என்று சொல்லப்பட்டபடி இதனுடைய விளக்கம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 6ஆம் அதிகாரத்தில் வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவங்களை குறித்து அங்கே இருக்குது. இதில் ஒரு சிலருக்கு இருவேறு கருத்து இருக்குது. என்ன இருவேறு கருத்துன்னா, நான் பல முறை சொல்லிட்டேன், ஆனாலும் அவங்க கேட்குறாங்க, அதுக்கான விளக்கத்தையும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்போ என்னென்னா, இது இங்கே யாருமே இதில் குற்றம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கான ஒரு வேத அறிவு அல்லது வேதத்தினுடைய அவர்களுக்கு தெரிந்தது. அதில் நீ சரி நான் தப்பு அப்படிங்கிறத விட, நான் சரிங்கிறதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டா ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் எல்லாருமே ஏற்றுக்கொள்ளலாம். இங்கே யாருமே, ஏன்னா வேதத்தை இங்கே இருக்கிறவங்க யாரும் எழுதலை, பரிசுத்த ஆவியானவர் எழுதியிருக்கிறார். அப்படி எழுதியிருக்கும் போது யாருமே நான் தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் அதிகாரம் இல்லை. நான் தான் பர்ஃபெக்ட்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான், வேறு யாருக்குமே அப்படி கிடையாது. அப்போ இந்த 6ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டியதான சம்பவங்கள், அதாவது மத்தேயு 24 4வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரைக்கும் சொல்லப்பட்ட சம்பவங்கள் தான் அங்கே இருக்கும். ஸோ இதுதான் சொன்னால்
இல்லை இது வருகைக்கு பின்னாடி தான் நடக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. அப்படி வருகைக்கு பின்னாடி தான் நடக்கணும்னா எதன் அடிப்படையில் அது வருகைக்கு பின்னாடி நடக்கணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் 2 காரியங்கள் சொல்லுகிறார். அது 2 காரியங்களுமே வருகைக்கு ஒத்து போகலை. உதாரணமாக 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் அவர் யோவானை பார்த்து ஒரு காரியம் சொல்கிறாரு. இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பதை நான் உனக்கு காண்பிப்பேன். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே ஏறி வா 3ஆம் அதிகாரத்தோடு கூட சபைக்கான காலம் முடிவடைஞ்சிருது. 4ஆம் அதிகாரத்தில் ஏறி வான்னு சொல்கிறது கர்த்தர் சபையை தான் ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திருப்பி யோவானை பற்றி மட்டும்தான் சொல்லுது. யோவானை ஆரம்பிக்கும் போதே கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுன்றார். முடியும் போது எப்படி முடியுதுன்னா, ஆவியும் மனவாட்டியும் வா என்பார்களாக, கேட்கிறவனும் வா என்பானாக, இவைகளெல்லாம் உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறவன் யோவான் தனியாக தான் எழுதுறாரு. யோவான் வேறு, சபை வேறு. இன்னும் சொல்ல போனால் ஒரு சிலர்லாம் அந்த காலத்திலே நமக்கு தியானத்தில் என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து யோவானை பார்த்து இதோ உன் தாயின்னு சொல்லி மரியாதை சொல்கிறது சபையை பார்த்து தான் சொல்கிறாரு. மரியாதை பார்த்து சொல்கிறாரு இதோ உன் மகன். அதை வந்து ஆண்டவர் வந்து சபைக்கு சொல்லப்படுகிற ஞானார்த்தம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. யோவானை ஒரு இடத்திலும் சபையாக சொல்லப்படவில்லை. அப்போ இங்கே ஏறிவா என்பது எப்படி சபைக்கான காரியமாய் மாறும். 2வது அவர்கள் சொல்லக்கூடியது என்ன, இதை நான் ஒரு நிறைய பேருக்கு விளக்கமாகவே சொல்ல விரும்புகிறேன் உங்கள் மூலமாக. ஏன்னா ஒரு சிலர்லாம் கேட்குறாங்க, இதுக்கு முன்னாடி நிறைய தடவை சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் கூட அவர்களுக்கு ஒரு சிலருக்கு தெரியாமல் இது எப்படிங்க பிரதர் அப்படின்னு கேட்குறாங்க. 2வது அவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 24 மூப்பர்கள் வந்து என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னா, உம்முடைய இரத்தத்தினால் எங்களை மீட்டு கொண்டீரே அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 9ஆம் வசனத்தில், தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலிருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியருமாய ஆக்கினீர், நாங்கள் பூமியிலே அரசாடுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். இந்த இடத்துல 24 மூப்பர்களை பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கிறது, சபையை பற்றி சொல்லப்படவே இல்லை. அப்போனா 24 பேர் தான் பரலோகத்துக்கு போவாங்களாங்கிற கொஸ்டின் வரும். அப்படின்னா இந்த 24 மூப்பர் யாரு அப்படிங்கிறதான கேள்வியும் வரும். இந்த 24 மூப்பருக்கும் சபைக்கும் எப்படி இவங்க தொடர்பு படுத்துறாங்க, இதுதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சபைங்கிறதுக்கு எதை வச்சு இது அடையாளம்? வெறும் மீட்டு கொண்டீருங்கிறத மட்டும் வச்சு சொல்ல முடியாது இல்லையா. 24 அப்படிங்கிற நம்பருக்கு என்ன அர்த்தம்? அது கர்த்தர் பூமியிலே அரசாளுவதற்கென்று 24 மூப்பர்களை செலக்ட் பண்ணுற. அவங்க திருப்பி கீழே சொல்கிறாங்க, பூமியிலே அரசாளுவோம். அப்போ சபை பரலோகத்துக்கு போயிட்டு திருப்பி பூமியில் அரசாள வருமா? இந்த கொஸ்டின் வருது இல்லையா. ஆனால் இந்த 24 மூப்பருடைய அடையாளம் என்னென்னா, 1 நாளாகமம் 23 தாவீது பூமியிலே அரசாட்சி செய்யும் போது 24 மூப்பர்களை வச்சு ஆளுகை செய்கிறார். அந்த 24 மூப்பர்களுக்கு அடையாளமாகத்தான் இது சொல்லப்பட்டிருக்கு. இது 2வது. 3வது அவர்கள் எதை சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், 7ஆம் அதிகாரத்தில் ஒரு கூட்டம் இருக்கிறது. இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று சொல்லப்படுது. அந்த மிகுந்த உபத்திரவம்னா என்ன அர்த்தம்னா, அது உபத்திரவ காலம் 2வது 3 வருஷத்தில் முடிஞ்ச பிறகு நடக்கிற சம்பவம். அப்போ 7ஆம் அதிகாரத்தோடு கூட இந்த உபத்திரவ காலம் முடிவடைந்து விடுகிறது. அப்படின்னா 6ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு அப்புறம் நடக்கிறதான சம்பவம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அது உண்மை என்று சொன்னால் 7ஆம் அதிகாரம் முடிவடையவே இல்லை, அது தொடருகிறது. ஏன்னா 7வது முத்திரை உடைக்கப்படுறதே 8ஆம் அதிகாரத்தில் தான். ஸோ இந்த மாதிரி விளக்கங்கள் அங்கே இருக்குது. அதை அவர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ஒன்று உண்மை, அது அவர்கள் புரிந்து கொள்வதை பொறுத்து தான். ஆனால் 6ஆம் அதிகாரம் என்பது வருகைக்கு முன்பாக நடைபெற வேண்டிய சம்பவம். ஏன்னா அதில் சொல்லப்பட்ட எல்லா அடையாளங்களும் அதை வந்து அப்படியே மற்ற 24 4 முதல் 8 வசனத்தில் இருக்கிறது அங்கே இருக்கும். அது மட்டும் இல்லை, 7ஆம் அதிகாரத்தில் தான் சபை பரலோகத்தில் நிற்கிது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா இதே வார்த்தை மத்திய நீங்கள் வெளிப்படுத்தல் 5 9ஆம் வசனத்தில் அந்த 24 மூப்பர்களுக்கு என்ன வாசிச்சிங்களோ அதே வார்த்தை திரளான ஜனங்களுக்கு இருக்கும். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது சகல ஜாதிகளிலுமிருந்து கோத்திரங்களிலுமிருந்து ஜனங்களிலுமிருந்து பாஷைக்காரிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமாகிய திரளான கூட்டமாகிய. அப்போ இவ்வளோ பேர் வந்திருக்காங்க பரலோகத்துக்கு.
அங்கே 24 பேரும் தெளிவாக இருக்கு. அப்போ இங்கே வசனம் தெளிவாக இருக்கு, ஒருவரும் எண்ணக்கூடாததாகிய சிங்காசனத்துக்கு முன்பாக நின்னாங்கன்னு இருக்கு. ஸோ வசனத்தில் தெளிவாக இருக்கு. அதை பல நேரத்தில் அவர்கள் எப்படி எடுத்துக்கொள்கிறாங்க தெரியலனா, இது உங்கள் மூலமாக இப்போ ஒரு விளக்கமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். சரி, நம்ம செய்திக்கு போயிடுவோம். அப்போ இந்த 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சம்பவங்கள் எல்லாமே மிக தெளிவாக மத்திய 24 சொல்லப்பட்ட முற்பகுதி, அதாவது 3 முதல் 8 வசனம் வரைக்கும் உள்ளது. 9 முதல் 14 வரைக்கும் உள்ளது பார்த்தீங்கன்னா முடிவு வரும்னு முடியும். அது உபத்திரவ காலத்தினுடைய காலம். அதற்கு பிறகு 15வது வசனத்திலிருந்து 3 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவத்தின் காலம். அப்போ தான் அந்தி கிறிஸ்து பாழாக்கும் அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன், இதெல்லாம் அங்கே தான் இருக்குது. 2வது 3 வருஷம் ஆரம்பித்து 31வது வசனத்தில் இயேசு கிறிஸ்துவின் பகிரங்க வருகை மேகங்கள் மேல் வருகிறதோடு கூட முடிவடைகிறது. ஸோ இப்போ நமக்கு என்ன முக்கியமான விஷயம், நமக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா, வருகைக்கு முன்பாக அடையாளம், நம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன. அதில் குறிப்பாக இப்போ நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏறக்குறைய நாம் 3வது முத்திரைக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். 1வது முத்திரை 2012 வெள்ளைக்கலர் குதிரை. இந்த குதிரை என்பது என்ன அப்படின்னா, சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் அது ஆவிகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு. அங்கேயே 4 குதிரை இருக்குது. வெள்ளை கலர் குதிரை, சிவப்பு கலர் குதிரை, கருப்பு கலர் குதிரை, அப்புறம் புள்ளி புள்ளியான குதிரை என்று அங்கே இருக்கும். இங்கே 4 இருக்கும். அந்த புள்ளி புள்ளிக்கு பதிலாக மங்கின நிறம் உள்ள குதிரைன்னு இங்கே 6ஆம் அதிகாரத்தில் இருக்கும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 குதிரைகள் வரும். இதை குறித்து வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, பூமியிலே தேவனுடைய காரியத்தை நடப்பிக்க போகிற ஆவிகள் அப்படின்னு இருக்கு. இவங்க என்ன நடப்பிக்க போகிறாங்க அப்படிங்கிறது மேலே உட்காந்துருக்கிற ஆளும் அவர் கையில் உள்ளதும் அந்த குதிரையுடைய நிறமும் நிர்ணயிக்கிறது. அதில் குறிப்பாக முதல் குதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பூமியிலே சமாதானத்தை கொண்டு வருவது போல் இருக்கிறதான ஒரு கவர்மெண்ட், அரசாட்சி. வெள்ளை கலரில் வருது. வந்தது மாத்திரமல்ல, அதற்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் அப்படின்னு இருக்கு. புறப்பட்டான் தான் இருக்கு. அவன் ஜனங்களை ஜெயித்தான் இல்லை, ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான்னு இருக்கு. அப்படித்தானே இருக்குது. 6:2 வாசிங்க பார்ப்போம். புறப்பட்டான், ஸ்டார்டிங் பாயிண்ட். ஆனால் இது எங்கே அவன் ஜெயிக்கிறான் தெரியுமா, ஜெயித்து முடிக்கிறான் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசி. ஜெயிக்கும்படிக்கு அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டதும் அல்லாமல் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியை நடக்கிறத பற்றி அங்கே இருக்கு. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான அடையாளம் புறப்படுறது இங்கே இருக்கு. அவன் ஜெயிச்சு முடிக்கிறது அங்கே இருக்கு. அவன் புறப்பட்டான், கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் அங்கே ஜெயிச்சு முடிக்கிறான். அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, வருகைக்கு முன்பாக அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான எல்லா ஆயத்தமும் நடக்கும். ஏன்னா வருகைக்கு பின்னாடி, அதாவது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அவனுக்கு மொத்தமே 7 வருஷம். அதுக்கப்புறம் தான் அந்தி கிறிஸ்து பிறந்து வந்து ஆளுவானா கிடையாது. இன்னொன்று தெரிஞ்சுக்கங்க, அந்தி கிறிஸ்து என்பது ஒரு ஆவி. அந்த ஆவி யார் மேலே இருக்கிறதோ அவர் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறான். ஏன்னா அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள்னு பவுல் எழுதுறாரு. ஸோ அது ஒரு ஸ்பிரிட். இப்போ அந்தி கிறிஸ்துவுடைய காரியம் 7 வருஷம் தான் இருக்கிறதுனால அவன் அந்த 7 வருஷத்தில் பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து இல்லை, அவன் ஏற்கனவே ரெடியாக இருப்பான். அதுதான் அங்கே சொல்லுது. அது மட்டும் இல்லை, அவனுக்குரிய ஒரு 10 பேர் இருப்பாங்க. அவங்க அவனுக்கு முன்னாடியே வந்து அவனுக்கு வழியெல்லாம் ஆயத்தம் பண்ணி வைப்பாங்க. 17ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 10, 11, 12 3 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ அதுக்கான காரியங்கள் நடைபெற ஆரம்பித்து விட்டது மட்டுமல்ல, அவருடைய ஆட்கள் நேற்று கூட நம்ம பார்த்தோம், காலை வேளையில் நம்மளை எப்படி எக்கானமியில் பிடிச்சிருக்கிறாங்கன்னு, அதாவது வியாபார ரீதியாக பிடிச்சிருக்கிறாங்கன்றதை நம்ம பார்த்தோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதில் இருக்கிறது. ஸோ இப்போ 2012 இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கான காரியம் புறப்பட்டுருச்சு. அதாவது யூரோப்பியன் யூனியன் என்று அவனை கொண்டு வரக்கூடிய அந்த அரசாட்சி தொடங்கிருச்சு. அந்த அரசாட்சியில் கடைசியாக வரக்கூடிய ராஜா தான் அந்தி கிறிஸ்து. இப்போ அவங்க ஆட்சி தான் இப்போ உலகம் முழுக்க பரவிக்கிட்டு இருக்கு, யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு. இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகத்தினுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடைய தொடங்கி இருக்குது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ இப்போ அவங்க ஆட்சிக்கு வருவாங்க. அடுத்து அமெரிக்காவுக்கு பதிலாக யூரோப்பியன் யூனியன் வரும்போது உலகம் அனைத்தையும் தங்கள் கண்ட்ரோலில் அவர்கள் கொண்டு வருவார்கள். அதான் 1வது முத்திரை. ஆனால் அவங்க புறப்படும் போது எப்படி புறப்படுவாங்கன்னா, வெள்ளை கலர் குதிரைன்னு இருக்குது. அதோட அர்த்தம் என்னென்னா, அவர்கள் சமாதானமாய் பூமியிலே நுழைவார்கள். இதுக்கு வசனம் எங்கே இருக்குன்னா,
தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், அவன் ஸ்தானத்தில் அவமதிக்கப்பட்டவன் ஒருவன் எழும்புவான், அவனுக்கு ராஜ்யபாரத்தின் மேன்மையை கொடாதிருப்பார்கள், ஆனாலும் சமாதானமாய் நுழைந்து இச்சகம் பேசி ராஜ்யத்தை கட்டிக்கொள்வான். ஏற்கனவே வந்த அந்தி கிறிஸ்துவை பற்றி அங்கே இருக்குது, வரப்போகிற அந்தி கிறிஸ்து எப்படி நுழைவான்றதுக்கு ஹிண்ட்டும் அங்கே இருக்குது. ஸோ இப்போது இந்த யூரோப்பியன் யூனியனுக்கு சமாதானத்துக்கான நோபல் பரிசு கொடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற அதான் வெள்ளை கலர் குதிரை புறப்பட்டாச்சு. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, உலகம் முழுக்க தன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டுருக்காங்க. நீங்கள் ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை பார்க்குறீங்க இல்லையா, இதுக்கெல்லாம் அடிப்படை அவங்க தான் காரணம். இந்த உக்ரைனை தூண்டி விட்டு ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணி இந்த உக்ரைனை அவங்கக்கிட்ட கொண்டு போகிறாங்க. இதை ரஷ்யா ஒத்துக்க மாட்டேங்குது. இதன் அடிப்படையில் தான் அது ஆரம்பிச்சுது. ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை அதில் தான் ஆரம்பிச்சுது. இப்போது முதலாவது முத்திரைக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அது ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு 2012. ரெண்டாவது முத்திரை என்பது அதுக்கப்புறம் வந்ததான, அதாவது நீங்கள் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நிறைய கொள்ளை நோய் வந்திருக்குதுங்க அப்படின்னு. ஆனால் இவங்க வந்த பிறகு, இஸ்ரவேல் வந்த பிறகு, இந்த யூரோப்பியன் யூனியன் முதலாவது முத்திரை உடைக்கப்பட்ட பிறகு, உலகளாவிய பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. எதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அவனுக்கு ஒரு பட்டயம் கொடுக்கப்பட்டது. பட்டயம் என்றால் என்ன? பைபிளில் 3 பட்டயம் இருக்குது. ஒன்று, கர்த்தருடைய வார்த்தை என்னவா இருக்குது? பட்டயமாக இருக்குது, இருபுறம் கருக்குள்ள பட்டயமாக இருக்குது. ரெண்டாவது, பட்டயம் என்பது யுத்தத்தை குறிக்கிறது. அதாவது ராஜாக்கள் யுத்தத்துக்கு வரும்போது அவருடைய பட்டயம் வரும். இப்போது தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன் பகைவரின் பட்டயம் உன்னை பின்தொடர அப்படின்றார். பட்டயம்னா யுத்தம். மூணாவது இன்னொன்று இருக்கிறது. பட்டயம் என்றால் என்ன? அதாவது தூதனுடைய கையில் இருக்கிற பட்டயம். மனுஷன் கையில் இருந்தால் அதற்கு பேர் யுத்தம். தேவனுடைய நாவில் இருந்தால் அதற்கு பேர் வார்த்தை. தூதன் கையில் இருந்தால் அதுக்கு பேர் என்ன? 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்கள். கர்த்தருடைய பட்டயமாகிய கொள்ளை நோயோ அப்படின்னு. ஸோ இந்த கொள்ளை நோய்க்கு கர்த்தருடைய பட்டயம் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக 2வது முத்திரையில் என்ன சொல்லுது அப்படின்னா, பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படி, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக பூமியிலிருந்து சமாதானத்தை எடுத்து போடும்படியான அதிகாரம் அதற்கு கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டயமும் கொடுக்கப்பட்டது. இப்போ பட்டயம் என்பது கொள்ளை நோய்னா அது எப்படி கொலை பண்ணுச்சுங்கிறது அங்கே ஒரு வார்த்தை அழகாக கொடுத்துருக்கிறாரு. என்ன கொடுத்துருக்கிறாரு? பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. இந்த குறிப்பிட்ட இந்த 100 வருஷத்துக்குள்ள இஸ்ரவேல் வந்த பிறகு, கடைசி காலத்தின் அடையாளம் தொடங்கின பிறகு, ஏன்னு சொன்னால் அப்போ தான் அத்திமரம் துளிர்விட்ட பிறகு தான் நமக்கு கடைசி காலம், இஸ்ரவேல் திரும்பி வரதான் கடைசி காலம். வந்த பிறகு ஒரு கொள்ளை நோய் உலகம் முழுக்க பரவி ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக வந்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு போனதான கோவிட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய வியாதி ஒருத்தர் மூலமாக ஒருத்தருக்கு பரவும், சிலருக்கு மரணமும் வரும். ஆனால் பூமியில் உள்ளவர்கள் உலகளாவிய அப்படி ஒரு மரணம் வந்துச்சு. சமாதானமே பூமியிலிருந்து போகிற அளவுக்கு, உதாரணமாக டெங்குலாம் வந்துச்சு, அது ஒரு சில நாடுகளில் வந்துச்சு. பறவை காய்ச்சல் ஒரு சில நாடுகளில் வந்துச்சு. ஆனால் இந்த கோவிட் மட்டும் 2 தீவுகளை தவிர மிச்ச எல்லா ஊருக்கும் வந்துச்சு. அந்த 2 தீவுக்கும் ஃப்ளைட்டு கிடையாது, அதனால் வரலையாமா. மற்றபடி எல்லா ஊருக்கும் வந்துருச்சாமா. அதுவும் எப்படி கொலை நடந்தது அப்படின்னு, அதாவது எப்படி மரணம் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக. நீங்கள் இந்த வார்த்தையை மறந்துருக்க மாட்டீங்க. குவாரண்டைன் அப்படிங்கிற வார்த்தையை என்ன செஞ்சுருக்க மாட்டீங்க? மறந்துருக்க மாட்டீங்க. தனித்திரு, விழித்திரு. இந்த தனித்திரு ஏன் தனித்திரு அப்படின்னா, இது பரவுறதே எப்படி தான் பரவுச்சு? ஒருத்தர் மூலமாக இன்னொருத்தருக்கு பரவுச்சு. அப்படி பரவும் போது ஒருத்தர்லேருந்து 1க்கு, அப்போ ஒருத்தர்லேருந்து 4 பேருக்கு, ஒருத்தர்லேருந்து 32 பேருக்கு வேரியண்ட் அப்படி பரவுது அப்படின்லாம் சொன்னாங்க. இப்போ அதுதான் உலகளாவிய மிகப்பெரிய மரணம். கிட்டத்தட்ட சீனாவுடைய மக்கள் தொகையே 2வது இடத்துக்கு போயிடுச்சு இந்தியா விட. அந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் ஜனங்க செத்து போனாங்க. உலகளாவிய எவ்வளோ பேர் செத்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்க அதிபர் சொல்கிறாரு, ஜோ பைடன் சொல்கிறாரு, 2ஆம் உலக யுத்தத்தை விட அதிகமானோர் மரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஒரு உலக யுத்தத்தை விட அதிகமான பேரை பலி வாங்கியது தான் இந்த கொள்ளை நோய். இப்படி ஒரு கொள்ளை நோய் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இஸ்ரவேல் வந்த பிறகு கடைசி காலத்தில் நடக்குதானா? இல்லை. இது ஒரு அடையாளம், கர்த்தர் சொன்னதுனால மிக முக்கியமான அடையாளம். நம் கண்களுக்கு முன்பாக கடந்து போச்சு, நாம் அதை பார்த்துருக்கிறோம். சரி, 3வது முத்திரை என்ன அப்படின்னா, இப்போது அங்கே நமக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடியதான சம்பவங்களும்
அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் 5வது வசனத்தை வாசிங்க. கொள்ளை நோய்க்கு அடுத்து வரக்கூடியதான 3வது முத்திரையினுடைய அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால் பஞ்சத்தை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பாக உணவு பற்றாக்குறை அங்கே சொல்லப்படுகிறது. எதை பற்றி? எக்கனாமிக்கல். கையில் தராசு பிடிச்சிருந்தான் இருக்கு இல்லையா, இங்கிலீஷில் ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். கையில் தராசை பிடித்திருந்தான். இந்த தராசு எதற்கான அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளை நாம் அளந்து கொடுப்பதற்கான ஒரு அடையாளம். இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுக்கான அடையாளம் எதுன்னு கேட்டிங்கன்னா தராசு. இப்போ வசனம் என்ன சொல்லுது? கடைசி நாட்களில் ஒரு கருப்பு குதிரை வரும், அது பஞ்சத்துக்கான ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, இந்த பஞ்சம் வரும்போது, கருப்பு குதிரை வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக அங்கே சொல்லி வச்சிருக்கிறார். இதான் 3வது முத்திரையாக இருக்க போகிறது. ஏன் அந்த இடத்துல வசனம் தெளிவாக சொல்லுது, உலகளாவிய அவனுக்கு ஒரு தராசு கொடுக்கப்பட்டது. அந்த 5வது வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இதுதான் 3வது முத்திரைக்கான மிக முக்கியமான அடையாளம். உலகளாவிய பஞ்சம் அடுத்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி கொரோனா வர காலத்திலிருந்து, அதாவது 2021 கடைசியிலிருந்து இதை பற்றினதான ஒரு காரியத்தை ஆண்டவர் உணர்த்தினார். நாங்கள் சொல்லிக்கிட்டே வந்துட்டுருக்குறோம். இந்த கொரோனா வரத்துக்கு முன்னாடியும் கர்த்தர் 2018 ஒரு காரியத்தை சொன்னார். அதாவது இந்த மாதிரி கொள்ளை நோய் வருவதற்கு தீர்க்க தரிசனம் இல்லை, நீங்கள் எவ்வளோ தீர்க்க தரிசனமாக எடுத்துறாதீங்க, தீர்க்க தரிசனம் இல்லை. வேதத்தில் கொள்ளை நோயை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் பொழுது ஒரு உலக பிரகாரமாக இதே மாதிரி ஒரு அடையாளம், இப்போ நான் அடுத்து உங்களுக்கு அடையாளம் சொல்கிறேன், இதே மாதிரி ஒரு அடையாளத்தை ஆண்டவர் காட்டினார். என்ன அடையாளம் கேட்டிங்கன்னா, இந்த கொள்ளை நோய், இந்த வீடியோவை பாருங்கள். இது 2018 வந்தது. வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் ஒன்று பரவ உள்ளதாக உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜெனீவாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் உலக சுகாதார நிறுவனமானது மூத்த ஆராய்ச்சியாளர்களுடன் அவசர ஆலோசனை நடத்தியது. அதில் ஒட்டுமொத்த உலக மக்களின் சுகாதாரத்துக்கு அவசர நிலை ஏற்படும் அளவு புதிய நோய் பரவ இருப்பதாகவும், இதுவரை கண்டிராத அளவுக்கு உயிர் சேதங்களை அந்த நோய் ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. இது தொடர்பான ஆராய்ச்சியில் ஈடுபடுமாறு ஆராய்ச்சியாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டது. இந்த நோய்க்கு டிசீஸ் எக்ஸ் என்று பெயரிடப்பட்டுள்ளது. இது 2018 வந்தது. இது எதை பற்றினதுன்னு நினைக்கிறீங்க? வரப்போது உயிரிழப்பை ஏற்படுத்த போது, வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய உயிரிழப்பை அது ஏற்படுத்த போதுன்னு அவங்க எதை பற்றி சொல்லியிருந்தாங்க? வந்த கொரோனாவை பற்றி, கோவிடை பற்றி அவங்க பேசியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை எடுத்துக்கிட்டு இயேசு கடைசி காலத்தில் கொள்ளை நோய் வரும்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் வச்சுக்கிட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு கிட்டத்தட்ட 2018 2020 மார்ச் வரைக்கும் ஒவ்வொரு நாடுகளுக்குமா போய், நாடுகள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு சபைகள், எந்தெந்த சபை இப்போ இப்படி போகிறோம் அந்த சபையில் சொல்கிறோம், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறோம். அதை தான் சொல்கிறேன், இது ப்ராபஸி இல்லை, இது அவங்க சொன்னாங்க, இதை பைபிளில் உள்ளது கம்பேர் பண்ணி சொன்னோம், அவ்வளோதான். வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. ஆனால் சபை அதை சீரியஸாகவே எடுத்துக்கல. சபை அதை ரொம்ப நிர்விசானமாக எடுத்துருச்சு. என்ன சீரியஸாக எடுக்கலை? உலக பிரகாரமாக ஒரு காரியம் சொல்கிறாங்க, அதை கூட நீங்கள் சீரியஸாக எடுக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார். சபையினுடைய மிக முக்கியமான வேலை என்னென்னா, இப்போ வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது யோவானுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சபைகளுக்கு சொல்லுன்றார். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர்கிட்டேருந்து சபை வாங்கி சபை போய் உலகத்துக்கு சொல்லணும். இதுதான் தேவனுடைய திட்டம். இப்போ என்ன ஆயிடுச்சு? சபை தேவன்கிட்டேருந்து வாங்கலை, தேவன் கொடுத்ததை சபை படிக்கலை. நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேங்கிறாரு. எழுதி கொடுத்ததை சபை சீரியஸாக எடுத்துக்கல. சபை அடையாளத்தை எங்கே தேடிட்டு இருக்குன்னா, உலகத்தில் போய் தேடிக்கிட்டு இருக்குது. யூடியூப்பில் தேடுது, வாட்ஸ்அப்பில் தேடுது, கூகுளில் தேடுது, இல்லைன்னா யாராவது சொல்லுவாங்களான்னு டிவியில் தேடுறாங்க. அப்போ விசுவாசிகளுமே எங்கே தேட ஆரம்பிச்சிட்டாங்க? பெரிய ஒரு விஷயம் பாருங்கள். இயேசு முதலாவது வரும்போது அடையாளங்களை வானசாஸ்திரிகள் உலகத்தில் தேடுறான். நட்சத்திரத்தை கண்டு சொல்கிறான் போல. அவன் 2018 சொல்லிட்டான். 2020 லாக்டவுன். ஒரு தீர்க்கதரிசியும் இங்கே லாக்டவுன் வரப்போகுதுன்னு சொல்லலை. ஒரு சபையிலையும் வெளிப்பாடு இல்லை. சபையில கர்த்தருடைய வார்த்தை இல்லை. எங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, 1 சாமுவேலின் புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரம் சொல்லுது, அந்நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை
அபூர்வமாய் இருந்தது, பிரதட்சணமான தரிசனம் இல்லை. அதே நிலைமைக்கு தான் இப்ப சபை இன்னைக்கு என்ன நிலைமை இருக்கு? பிரதட்சணமான தரிசனம் கிடையாது. வார்த்தை அபூர்வம். தீர்க்க தரிசனம்னா என்னன்னு கேளுங்க, கேட்டு பாருங்க. நீங்க தீர்க்க தரிசனம்னா என்னன்னு சொல்றீங்க, உடனே சொல்வாங்க ஜப்பானில் பூகம்பம் வரும், பெருநாட்டில் பாலம் உடைந்து போகும், சைனாவில் வெள்ளம் அடிச்சுக்கிட்டு போகும். யோ, தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? ஏன்னா நீ தமிழ்நாட்டுக்கு தான் தீர்க்கதரிசி, ஜப்பானுக்கு தீர்க்கதரிசி அங்க இருக்கான், பெருநாட்டுக்கு தீர்க்கதரிசி அங்க இருக்கான். அவன் வேலையை நீ ஏன் பார்க்குற? உன் வேலை என்ன? தமிழ்நாட்டில் என்ன நடக்கும், இந்தியாவில் என்ன நடக்கும் சொல்றீங்களா? சொல்ல மாட்டிய. ஆனா எப்ப சொல்லுவீங்க? நடந்து முடிஞ்ச பிறகு சொல்வீங்க, கர்த்தர் எங்களுக்கு அப்பொழுதே சொன்னார். எப்பொழுது சொன்னார்? நடக்கும் என்று சொன்னார். நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு சபையும் சரி, ஊழியர்களும் சரி, சொல்லக்கூடிய இடத்தில் இல்லை, பிரதட்சணமான தரிசனம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தை இல்லை. வர்றதுக்கு முன்னாடி சொல்லணும். இப்படி ஒன்று வர்றபோது ஆயத்தப்படி நினிவே ஜனங்கள் அழிஞ்ச பிறகு போய் நினிவே ஜனங்கிட்ட சொல்லி யோனாக்கு என்ன பிரயோஜனம்? வர்றதுக்கு முன்னாடி போய் எங்க போய் சொல்லணும்? நினிவேக்கு போய் சொல்லணும். தானே புயல் வர்றபோதுன்னு எங்க சொல்லணும்? தமிழ்நாட்டில் வந்து சொல்லணும். 500,000 ரூபாய் செல்லாம போக போதுன்னு முன்னாடியே சொல்லி இருந்தா நாம ரெடியா இருப்போமா மாட்டோமா? மொத்தத்தையும் முன்னாடியே கொண்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிருப்போமா? ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்லல, லைன்ல நின்றுட்டு கடந்தோம். ஒரு ஹிண்ட். இன்னைக்கு சபை எப்படிப்பட்ட இடத்துல இருக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனம் என்கிற பேர்ல நீங்கள், இதுக்கு மெயின் காரணம் யார் தெரியுமா? விசுவாசி. ஏன்னா ஒரிஜினல் தீர்க்க தரிசனம் சொன்னா நீங்க தூக்கி காவல் கிணறுல போட்டுருவிய. எரேமியா சொன்னானா அவனை பிடிச்சி காவல் வீட்டில் போட்டுருவிய. நீங்க மிகாயா சொன்னா அவனை பிடிச்சி அடிச்சு விடுவிய. இன்னைக்கு நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல தீர்க்க தரிசனம் சொல்ற தீர்க்க தரிசனம் சொல்ல விட மாட்டிய. தீர்க்க தரிசனம் எதுக்கு? தீர்க்க தரிசனம் எதுக்கு? சபையின் பக்தி விருத்திக்கு. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் இப்ப எதுக்கு? ஆசீர்வாதத்துக்கு. இந்த வருஷம் எப்படி இருக்கும்? 2 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பலூகி பெருகுவீர்கள். இது எதுல நடக்குதோ இல்லையோ உங்க உடம்புல நடக்குது. நல்லா பலூகி பெருகி. இவங்க வேற படிக்கட்டை 1.5 இன்ச் வச்சிருக்காங்க. நியாயமா 1 அடி தான் வைக்கணும் படிக்கட்டு. இந்த படிக்கட்டு 1.25 அடி இருக்கு. பலுகி பெருகுன யாராலையுமே ஏற முடியல, என்ன உட்பட. மூச்சு வாங்குது. ஏன்னா படிக்கட்டு 1 அடி தானே இருக்கணும். சபையோட படிக்கட்டு 1.25 அடி இருக்கு. இப்போ நீங்கள் பலுகி பெருகுனது எவ்வளோ ஆபத்து பாருங்க. நீங்கள் நல்ல வெயிட்டில் இருந்தீங்கன்னா, கரெக்டாக வெயிட்டில் இருந்தாலும் நம்மளை ஏறி அழகாக வந்துடலாம் பாருங்க. உங்களுடைய தீர்க்க தரிசனம் எதன் பேஸில் இருக்கு? வெறும் ஆசீர்வாதத்தை பேஸ் இருக்கு. அதனால தீர்க்கதரிசி ஒரிஜினலாக சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. இங்கே ஒரு சகோதரி உண்டு, இங்கே ஒரு சகோதரன் உண்டு, பணத்தை வாங்கி விட்டு 22 வயசுல ஏமாத்திட்டு ஓடி வந்துட்டான், இவ்வளோ ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கு, திருட்டு பையில கூடுறான்னு சொன்னா இந்த ஆள் வளர்றான், இவன் சும்மா கதை அடிக்கிறான்பா. அவனுக்கு பிடிக்காது. ஏன்னா பக்தி விருத்திக்கு எதுவோ பேசக்கூடாது. என்ன பேசணும்? இங்கே ஒரு சகோதரன் உண்டு, உன்னுடைய வியாபாரத்தை கர்த்தர் பலூகி பெருக பண்ணுவார். இந்த வருஷம் இருக்கிற உன் கார் 2 காராக மாறும். வருஷம் கூட்டம் முடிஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா வரிசையில் நிற்கிறான், எல்லாம் கையை வச்சுட்டு மண்டையை கொடுத்துருங்க. என்னப்பா ஜோமனுங்க? ஏன் ஐயா நல்ல வார்த்தை 4 சொன்னார். ஏன்னா அவர் மும்மும் மாடா, அவர் நல்ல வார்த்தை 4 சொல்கிறதுக்கு. ஊழியக்காரனை கெடுக்க பண்ணுறது யாருன்னா பாதி நேரத்தில் யாருன்னா விசுவாசி தான். முழுசா சொல்லலை, பாதி விசுவாசி தான். ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, உன்னை பற்றி எதுக்கு அந்த ஆள்கிட்ட சொல்லணும்? போய் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க, உங்ககிட்டயே சொல்லிட்டு போகிறாரு. நம்ம என்ன பேசாத கல்லையோ மரத்தையோ ஆராதிக்கிறோம், பேசுகிற ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் போய் முழங்கால் போட்டால் உங்ககிட்ட கர்த்தர் பேசிட்டு போகிறாரு. அதுவும் என்ன பேசணும் தெரியுமா? ஆண்டவர் என்னை பற்றி என்ன சொல்கிறாரு, அதுவும் என்ன சொல்லணும், என்ன சொல்கிறாருங்கிறது நீங்களே டிசைட் பண்ணிட்டு தான் போவீங்க. கர்த்தர் உன் கண்ணீரை துடைப்பார். உன்னுடைய கவலைகள் எல்லாம் இந்த 3வது மாதம் முடியும் போது, 4வது மாதம் கூட போகக்கூடாது, அந்த 3ஆம் மாதம் முடியும் போதே முடிஞ்சிடணும். 4வது மாதம் 1ஆம் தேதி கூட வெயிட் கிடையாது. இதனுடைய விளைவு என்ன? சபை பாதை மாறி போய் எங்கேயோ போய் ஆசீர்வாதத்துக்கு பின்னாடி ஓடி உங்களுக்கு ஏற்ற, அதான் வசனம் சொல்றது, கடைசி காலத்தில் தங்களுடைய சுய இச்சைகளுக்கு ஏற்ற யாரை தெரிஞ்சு கொள்வார்கள்? போதகர்களை தெரிஞ்சு கொள்வாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆளும் வந்துட்டான், உங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்றதுக்கு ஆள் வந்துட்டான். நல்லா ஜெபம் பண்ணி கண்ணை மூடி நல்லா காஸ்ட்லி காரா கேளுங்கிறான். ஏன்னா இஎம்ஐ அப்போ தான் நீ ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டுவ. கேட்கும் போது என்ன கேளு? காஸ்ட்லி காரா கேளு.
கலர் கூட கேட்டு தான் வாங்கணுமாம் ஆண்டவர்கிட்ட. உங்கள் தேவை என்ன என்பதை உங்கள் பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். வசனத்தெல்லாம் கிறுக்கி போட்டாங்க. நீ கேட்கும் போது கூட கர்த்தர்ட்ட எப்படி கேட்கணும் தெரியுமா? இந்த கலர் வேணும் ஆண்டவரே, அந்த கலர்ல, இந்த பிராண்டில், இந்த இதில் நீ கேளு. உன்னை எப்படி பிசாசு டைவர்ட் பண்ணிட்டான் பார். நீங்க கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? கீழானவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். ஆண்டவரே, எல்லாவற்றையும் விட்டு பின்பற்றுறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீ நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வாய், நீ ஜனங்களை நியாயம் தீர்க்கிறவனாய் மாறுவாய். இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்கணும்? 2 போட்டு விட்டுட்டு வந்த பேதுரு, கவலைப்படாதே, 20 போட்டு நிறைய உனக்கு மீன் கிடைக்கும். அப்படித்தானே சொல்லியிருக்கணும். இன்னைக்கு இருக்கிற பேதுரு அதானே எதிர்பார்க்கிறாரு. நீ கிழிந்த வலையை விட்டு விட்டு வந்த யோவான், நீ கவலைப்படாத, நல்ல பிளாஸ்டிக் வலையாக உனக்கு வாங்கி கொடுக்கிறேன். கிழியவே கிழியாது. நீ ஊர் ஊரா சாட்சி சொல்லலாம், கிழியாத வலை, கிழியாத வலை. லூசு பயிலுவோம். கவனிச்சுக்கொள்ளுங்க விசுவாசிகள், உங்களுக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா நன்று அறிந்திருக்கிறார். சபையை டைவர்ட் பண்ணி விட்டுட்டான். நடக்கிற ஒவ்வொரு சம்பவமும் பைபிள்ல இருக்கு. இதை எடுத்து உலகத்துக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருது? சபையினுடையது. சபை இப்ப எப்படி இருக்கு தெரியுமா? உலகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கு. நாசா என்ன சொல்லும், வாட்ஸ்அப்ல என்ன வரும், ஃபேஸ்புக்ல என்ன சொல்லுது. எவ்வளவு ஒரு கொடுமையான நிலைமை பாருங்க. வானசாஸ்திரிகள் வந்து உங்க ஊர்ல மேசியா பிறந்துட்டாருன்னு சொல்ற வரைக்கும் உள்ள இருக்கிறவனுக்கு தெரியல. அதே மாதிரி தான் இன்னைக்கு சபை இருக்குது. ஆனா கேட்டு பாருங்க, உமது அடியானை உம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்துக்கொள்ளும் கிறிஸ்து வந்தா முதல்ல பறந்து போவோம். எங்க போவிய? வர்றதே தெரியாது உங்களுக்கு. பெரிய கொடுமை என்னன்னா, இயேசுநாதர் வந்துட்டு பரமேறி போயிட்டாரு, சிலுவையில் அடையப்பட்டு உயிர் தெழுந்து போயிட்டார். போன பிறகு யோவானுடைய சீஷர்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறான். பவுல் பார்க்குறாரு, நீங்கள் யாருப்பா? நாங்கள் யோவானின் சீஷர்கள். யோவான் சீஷனா? யோவானுக்கு வேலை என்ன? இயேசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறது. அப்போ இயேசு வந்ததோட அவன் மினிஸ்ட்ரி என்னவாயிருச்சு? முடிஞ்சிருச்சு. அதோட உன் வேலை என்ன? இயேசுக்கு பின்னாடி போகிறது. இயேசுநாதரும் வந்துட்டாரு, அவரும் ஊழியத்தை முடிச்சிட்டாரு, யோவானும் முடிச்சிட்டாரு, அவரும் பரமேறி போயிட்டார். இயேசுவான் இன்னும் இருக்கான். நீ என்னத்துக்கிட்டப்ப மினிஸ்ட்ரி பண்ற? நான் யோவானின் ஊழியத்தை செய்கிறேன். யோவான் என்ன ஊழியம்? மேசியாவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணுதல். அவன் தான் வந்துட்டு போயிட்டாரு. அப்படியா? அப்புறம் இன்னும் என்ன மினிஸ்ட்ரி பண்ற? இதே மாதிரி இப்பவும் கொஞ்சம் பேர் இருப்பான், கன்ஃபார்மா இருப்பான். வருகைக்கு பின்னாடி ஊழியம் பண்ணிட்டு இருப்பான் உட்காந்து. வருகை வந்து சபையெல்லாம் போயிடும், அப்படி இருப்பான். கவலைப்படாதிருங்கள், நமக்காக ஆண்டவர் எங்கிட்ட சொல்லி இருக்கிறார். நேற்று என்ன வந்து தனிப்பட்ட முறையில் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போய் நானும் ஆண்டவர் 20 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ சொன்னார், வரும்போதுப்பா கொஞ்சம் பேரை நாங்கள் மறந்துட்டோம், லிஸ்ட்டில் இல்லை. அப்புறம் வந்த பிறகு செக் பண்ணி பார்த்தா கொஞ்சம் பேர் மிஸ் ஆகிட்டாங்க. உன் மினிஸ்ட்ரிக்கு மாதம் மாதம் எவன் கொடுக்குறான்னு பாரு, அவனை மட்டும் கூட்டிகிட்டு வரேன். இவன் ஒரு திருடன், இவனுக்கு கொடுக்குறான் பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம், கவனித்துக் கொள்ளுங்கள். கடைசி காலத்தில் அப்போ இயேசுநாதர் வந்துட்டு போன பிறகு ஒரு குரூப் இங்கே இருக்கும், வருவார்னு ஏமாத்துற குரூப் ஒன்று இருக்கும். கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்கள். சபைதான் உலகத்துக்கு அடையாளம். சபைதான் உலகத்துக்கு போய் சொல்லணும். இயேசு வருகிறார் என்பதை உலகம் சொல்லி சபை கேட்டா அவமானம். சபை சொல்லி உலகம் கேட்கணும். அப்பதான் ஜனங்க சபைக்கு நேரம் ஓடி வருவாங்க. ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அவன் எப்ப சபைக்கு வருவான் தெரியுமா? சபையில கர்த்தர் சொல்றதையெல்லாம் சபை வெளியே சொல்லும் போது அது நடக்கணும். அங்க நடக்கிறத பார்க்கும் போது நீ சுவிசேஷமே சொல்ல வேண்டாம், வேதத்தில் சொல்றதெல்லாம் நடக்குதுன்னு வேதத்தை தேடி ஜனங்க தானா வருவாங்க. பார்த்துக்கொள்ளுங்க. 2000, அதாவது ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி 2000 உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். Y2K ப்ராப்ளம் ஒன்று வந்தது, உலகம் அழிய போகுதுன்னு. அப்போது தேவனை அறியாத ஜனங்கள் அநேகர் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? உலகம் அழிய போகுதுன்னு பைபிளில் சொல்லி இருக்குதாமே. அன்னைக்கு கேட்ட கேள்வி, உலகம் அழிய போகுதுன்னு பைபிளில் சொல்லியிருக்காமே, 2000 இருக்குதா? உங்கள் பைபிள் அப்படி போட்டிருக்கா? ஜனங்களுக்குள்ளே ஒரு தாகம், ஒரு எண்ணம் இருந்தது. என்ன தெரியுமா? உலகத்தின் அழிவு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா பைபிளுக்கு போனால் தான் கிடைக்கும் போல, அங்கே தான் சொல்லியிருக்கிறாங்க போலன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இப்போ விசுவாசிக்க அந்த எண்ணம் இல்லை, விசுவாசிக்குமே அந்த எண்ணம் இல்லை. இயேசுவின் வருகையும் உலகத்தின் முடிவும்னா இவர் எதுக்குங்க இதை பற்றியெல்லாம் பேசுகிறாரு? உலகத்தின் முடிவெல்லாம் பேசி ஏன் ஜனங்களை பயமுறுத்தணும்? ஏதோ சபைக்கு வந்தோமா, 4 வார்த்தை நல்லா கேட்டோமா, போகும்போது சந்தோஷமாக போனோமா. ஏங்க, நீங்கள் சபைக்கு வந்துட்டு இயேசு வராருன்னு கேட்டுட்டு போகும்போது துக்கமாக போகிறீங்கன்னா நீங்கள் யார்? நான் 2000 வருஷமாக காத்திருக்கிற எங்கள் அப்பாவும் என் மணவாளனும்
என்னுடைய சகோதரனோ ஒருத்தன் வரப்போறாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நான் துக்கமா போறேன்னா நான் யாரு? புரியுதா? 2000 வருஷமா நான் காத்திருக்கிற ஒருத்தர் ஐயோ வரப்போறாரா, நெருங்கிருச்சான், அடையாளம் சொல்லுதான், எல்லாம் சொல்லிட்டாங்களாம். ஏர்போர்ட் வாசல்ல நின்றுட்டு இருப்பாங்க. ஃப்ளைட்டில் அவங்க சொந்தக்காரங்க வரப்போறாங்கன்னொன்னே அந்த ஃப்ளைட்டு இறங்கி இருக்காது, வந்துக்கிட்டு இருப்பாங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும். இவங்கெல்லாம் காத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சுன்னொன்னே அவங்க இருதயத்தில் ஒரு சந்தோஷம் ஒன்று வரும். அதுக்கப்புறம் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அந்த வாசலையே பார்த்துக்கிட்டு நிற்பாங்க, உள்ளேருந்து வராரா வராரா வராரான்னு. இப்போ ஃப்ளைட்டு லேண்ட் ஆகிடுச்சுன்னா யார் சந்தோஷப்படுவா? யார் சந்தோஷப்படுவா? அவனுக்காக காத்திருக்கிறவன் சந்தோஷப்படுவான். யார் துக்கப்படுவான் தெரியுமா? நான் அவங்ககிட்ட கடன் வாங்கியிருப்பான்ல ஒருத்தன், அவன் வந்தான் நம்மளை அடிப்பான்னு ஒருத்தனுக்கு தெரியும். இவன் வந்தான் நம்ம பண்ண வேலைக்கு கண்டிப்பாக நம்மளை அடிப்பான். ஏன்னா அவன் செய்யக்கூடாதுன்னு சொன்னதெல்லாம் நான் செஞ்சுருக்கிறேன், அவன் பணத்தை நான் ஏமாற்றிருக்கிறேன், அவன் பேரை மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன், அவன் திரும்பி வரமாட்டான்னு நினச்சிக்கிட்டு அந்த பேரை நான் மிஸ்யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறவன் என்ன செய்வான்? ஓடி ஒளிவான். அப்போது அவர் வரப்போறாருன்னா இவன் வாயை வச்சுன்னு சும்மாரியா, ஏயா வராருங்கிற அடி வயிறுலாம் கலக்குது, அவர் தான் வெளியூரில் நல்லா இருக்கிறாரு இருக்கட்டுமே. யார் பயப்படுவா? அந்த ஆள் வந்தார்னா பிரச்சனைங்கிறவன் தான் பயப்படுவான். வந்தா சந்தோஷமா போறவன் பயப்படவே மாட்டான். எதுக்கு வருகையை பற்றின பயம்? உலகம் அழியுதுன்னா ஏன் பயம்? பாருங்க, உலகம் அழியுது, நோவா கிட்ட சொல்லிட்டாரு. நோவா போய் சொல்லிட்டாரு, நீதியை பிரசங்கித்தவராகிய நோவா. அவர் சொல்லிட்டாரு உலகம் அழிய போதுப்பா, பேழை கட்டியாச்சு. யார் பயப்படுவா? யார் பயப்படுவா? பேழைக்குள்ளே வராதவன் தான் பயப்படுவான். பேழையை கட்டி ரெடியாக வச்சுருக்கிற நோவாவுக்கு என்ன பயம்? ஒரு பயம் இல்லை. தண்ணி வந்தால் உள்ளே போய் கதவை சாத்திக்க போகிறேன், வேலை முடிஞ்சு. உள்ளே சாப்பாடு ரெடியாக இருக்குது, மேலே ரூம் ரெடியாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ வருகையை பற்றி யார் பயப்பட மாட்டா தெரியுமா? உலக அழிவை பற்றி யார் பயப்பட மாட்டான்னு தெரியுமா? எனக்கு ஒரு வாசஸ்தலத்தை மேலே ஒருத்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரு, அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக வைக்க போகிறாரு, நான் எப்போ வந்தாலும் போவேங்கிற நம்பிக்கையில் இருக்கிறவன் ஒரு நாளும் பயப்பட மாட்டான். இன்றைக்கி சபை எதுக்கு பயப்படுது? வருகன்னா பயம், உலகத்தின் முடிவுனா பயம். அதனால் பைபிளை படிக்கிறதே இல்லை பாதி பேர். அதில் வேற ஒருத்தர் பெருமையாக சொல்கிறாரு, நான் ரெவலேஷனை படிக்கிறதே இல்லைங்க. ஏன்பா ரெவலேஷனை படிக்க மாட்டேன்? அதில் எங்கே பார்த்தாலும் மிருகம், வெட்டு, குத்து, கொப்பளம், அது இது, ஐயோ நமக்கு அது ஒரு மாதிரியாக இருக்கு. அப்போ உன் பைபிள்லேருந்து அது கிழிச்சிடு. இவங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா? நான் தான் சொல்லுவேன், இவங்களெல்லாம் யார் தெரியுமா காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறா? ஏசாயா தான் காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறார். ஏன்னா அவர் தான் வாக்குத்தத்தம் நிறைய சொல்லி வச்சுருக்காரு. ஏசாயா மட்டும் இல்லாட்டி ஜனவரி 1ஆம் தேதி பாதி சபை கதை முடிஞ்சு. ஏசாயாவால் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மிச்சம் மீதி சங்கீதத்தால் தப்பிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு ரெவலேஷன் ஏன் வாசிக்க மாட்டேங்கிறேன்னா அதில் 1-2 வாக்குத்தத்தம் தான் மொத்தமாகவே இருக்குது. இதோ நான் உனக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் அப்படின்னு இருக்குது. அது 1-2 தான் இருக்கும். அதனால் இவங்களுக்குலாம் ரெவலேஷனை கண்டா பயம். ஏசாயானா அவ்வளோ சந்தோஷம். நான் நினைக்கிறேன் இவங்களாம் பரலோகத்துக்கு போனாங்கன்னா ஏசாயை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்பாங்க போல. ராஜா உன்னால தான்ப்பா நாங்கள் இத்தனை நாள் நம்ம நிம்மதியாக வாழ்ந்துருக்குறோம். நாங்கள் அட்டை போடுறதுக்கும் பைபிள் போடுறதுக்கும் நாங்கள் வந்து பத்திரிக்கை போடுறதுக்கும் நீ தான்ப்பா காரணம். முன்னாடி பத்திரிக்கையில் உன்னை வச்சு தாயா நாங்கள் பொழைப்பையே ஓட்டியிருக்கோம்பாங்க. கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை உலகத்துக்கு சொல்ல வேண்டியது. சபைதான் உலகத்துக்கு அடையாளம். சபைதான் மலை மேல் இருக்கிற பட்டணம். சபை எங்கே இருந்தாலும் அநேகர் அதுக்கு ஓடி வருவாங்க. நீங்கள் எந்த ஊருக்குள்ளே வைங்க, கொண்டு போய் ஜெயிலில் வைங்க பவுலியும் சீலாவையும், ஒரு கூட்டம் ஓடி வரும். ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? சபையை எங்கே வச்சாலும் ஜனங்க வருவாங்க. ஏன்னா சபை வெளிச்சம், சுற்றி இருக்கிற இருளுக்கு அதுதான் வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ இதுவரைக்கும் வந்ததையெல்லாம் சபை விட்டுருச்சு. கொரோனாவில் கொள்ளையாக ஆத்மாக்களை அள்ளி இருக்கலாம், விட்டுடும். சரி, இப்போ நடக்க போகிற விஷயம் என்ன? அதை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். 3வது முத்திரை எதை நடக்க போகுது அப்படின்னா, அடுத்து மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் ஒன்று வரப்போகிறது. உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. 2021 வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். 2022 ஸ்ரீலங்கா திவாலாச்சு. அதோடு கூட அது ஆரம்பித்து மிகப்பெரிய அளவில் தானே இந்த பஞ்சம் அப்படியே விஸ்தாரமாகிட்டே போகுது. இன்னும் அது பஞ்சத்தினுடைய விஸ்தாரம் பெருசாகிட்டே போகுது. உலகளாவிய பஞ்சம். இந்தோனேஷியாவில் பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. அர்ஜென்டினா இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 பஞ்சத்தில் இருக்குது. இப்போ சைனாவில் மிகப்பெரிய வெள்ளம் வந்ததுனால இப்போ பஞ்சத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க. ஐரோப்பா முழுக்க பஞ்சம், எல்லா பக்கமும் வேலை வாய்ப்பு போயிட்டே இருக்குது, எல்லா பக்கமும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று பஞ்சம். இப்போ இந்த உலகளாவிய பஞ்சமானது வேர்ல்டு வைடு மாறப்போகுது, மாற தொடங்கிருச்சு. இப்போ பைபிளில் சொன்னதான அந்த 3வது முத்திரையின் காலம் நம் கண்களுக்கு முன்பாக நடந்து கொண்டே இருக்கிறது.
நல்லா கவனிங்க. 2வது முத்திரை வரும்போது அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க. அதே மாதிரி ஒரு வீடியோ இப்போ 2022-23 ஐநா சபை வெளியிட்டிருக்கு. எதை பற்றி வெளியிட்டிருக்கிறாங்க பாருங்கள். உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஜெர்மன் தலைநகர் பெர்லினில் பணக்கார மற்றும் வளரும் நாடுகளைச் சேர்ந்த அதிகாரிகள் பங்கேற்ற கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரஸ், பருவநிலை மாற்றம், கொரோனா ஆகியவை முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பட்டினி பிரச்சினையை உருவாக்கின என தெரிவித்தார். உணவு கிடைக்காத பிரச்சினை உலக அளவில் உணவு தட்டுப்பாடாக மாறும் என்றும், உணவு தட்டுப்பாட்டால் உலகம் பேரழிவை சந்திக்கும் எனவும் எச்சரித்தார். அதனை சமாளிக்க ஐநா அதிகாரிகள் சமாதான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் எனவும் தெரிவித்தார். இப்போ இது UN, அதாவது யுனைடெட் நேஷன்ஸ், ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டது. இந்த WHO, உலக சுகாதார மையம் வெளியிட்டது தான் இதுக்கு முந்தின வீடியோ. ரெண்டும் ஒரே நிறுவனம் தான். UNக்கு கீழே தான் WHO இருக்கிறது. இவங்கெல்லாம் ஒரே ஆளுங்க தான். இப்போது வியாதி வருது, கொள்ளை நோய் வருதுன்னா அவங்க தான் சொல்லணும், WHO சொல்லணும். பஞ்சம் வருதுன்னா இவங்க சொல்லணும். அஃபிஷியலாக இவங்க தான் அனௌன்ஸ் பண்ண முடியும். கொள்ளை நோய்க்கு அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க 2018. சொன்ன மாதிரியே 2020 அது வந்துச்சு. இது 2022 இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ 2023 இந்த பஞ்சத்தினுடைய தாக்கம் உலகளாவிய மாறிக்கிட்டே இருக்குது. முழு பஞ்சமாக கொலாப்ஸ் ஆகிட்டே இருக்குது. இதில் என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு பேங்க்ஸாக இப்போ கூட லெபனானில் மிகப்பெரியதான பஞ்சம் போயிட்டு இருக்குது. நான் சொல்கிறது இந்த வாரத்தில் இந்தோனேஷியாவில் விலைவாசி எல்லா எக்கச்சக்கம். நம்மளே தக்காளி வந்து 200 சொன்னோம்ல, இப்போ விலை இப்போ குறைஞ்சிருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. மற்ற நாடுகள் அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லா பொருளும் இப்போ சில நாடுகளுக்கு போயிட்டு வந்தோம். அவங்க சொல்கிறாங்க, முன்னாடி இருந்ததை விட 50% விலை ஏறி இருக்குது. 50%, அப்படியே 50% என்ன செஞ்சுருக்கு, விலையேற்றம். எல்லா பக்கத்திலும் விலையேறு. உலகளாவிய வாங்க முடியாத அளவுக்கு, பல நாடுகளில் வாங்க முடியாத அளவுக்கு விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. ஆண்டவர் சொன்ன 3வது முத்திரையினுடைய அடையாளம் எல்லா பக்கமும். ஒரு பக்கம் பேங்க்ஸ் எல்லாம் கொலாப்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. நிறைய பேங்க்ஸ் மூடிக்கிட்டே வராங்க. பேங்க்கே காப்பாற்ற முடியல, நிறைய பேங்க் மூடுறாங்க. இதெல்லாம் இருக்கும்போது அந்த 6வது வசனம், பர்டிகுலராக 6வது வசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனம் அது நம்ம கண்ணுக்கு முன்னாடி இப்போ நடக்குது. வாசிங்க 6வது வசனம், 6 வாசிங்க. ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும், ஒரு பணத்துக்கு 3 படி வார்கோதுமை என்றும், எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும், பர்டிகுலராக ஒரு காரியத்தை குறித்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது. நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி இருக்கிற மாதிரி அமெரிக்கா அன்றைக்கி கிடையாது. அதாவது அமெரிக்கா வந்து கண்டுபிடிக்கப்படலை. கொலம்பஸ் 16ஆம் நூற்றாண்டில் தான் அமெரிக்கா கண்டுபிடிச்சார். நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா இதெல்லாம் அப்போ இல்லை. இந்த வசனம் கொடுக்கப்படுகிற காலகட்டத்தில் 3 கண்டம் தான், ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, ஆசியா, 3 கண்டம் தான். இந்த 3 கண்டத்தில் இருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் எழுதுகிறார். என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், ஒரு பொருள் மிக உயர்ந்த விலையில் விற்கும், அது ஒரு அடையாளங்கிறார். ஒரு பணத்திற்கு 1 படி கோதுமை என்றும். ஒரு பணத்துக்கு 1 படி கோதுமைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் 1 ரூபா அப்படின்னு நினச்சக்கூடாது. அன்றைக்கி 1 பணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு 5000 பேருக்கு சாப்பாடு போட சொல்லி கேட்குறாங்க. 5000 பேர் வந்துட்டாங்க மீட்டிங்க்கு. 5000 புருஷர் வந்துட்டாங்க. கூட பெண்கள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல, பிள்ளைகள் எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியல. எல்லாம் ஒரு 5000 புருஷர் கூட பெண்கள், அவங்க குழந்தைகள் எல்லாம் சேர்த்து ஒரு 10,000 20,000 பேர்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ பேர் மீட்டிங்க்கு வந்திருக்கிறாங்க. வந்த இடத்துல சாப்பாடு இல்லை. இப்போ இயேசு சொல்கிறாரு, நீங்களே கொடுங்கன்றார். உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, சீஷர்கள் இயேசுவை பார்த்து, 200 பணம் ஆகுங்கிறாங்க. 200 பணத்துக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? ஒரு 20,000 பேருக்கு சாப்பாடு போடலாம் 200 பணத்துக்கு. அப்போனா பார்த்துக்கோங்க, 1 பணத்துக்கு எத்தனை பேருக்கு சாப்பாடு போடலாம்? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ நீங்கள் வந்துட்டு 100 பணத்துக்கு 10,000 பேருக்கு போடலாம். அப்படின்னா 1 பணத்துக்கு ஒரு 1000 பேருக்கு என்ன செய்யலாம்? சாப்பாடு போடலாம். அந்த அளவுக்கு. கேயாசி 2 பணம் தான் வாங்கினார். யாருக்கிட்ட? நாகமானுக்கிட்ட. வசனம் சொல்லுது, தோப்புகளையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் வாங்குவதற்கு இது. ஏன்னா அன்றைக்கி அதை வச்சு என்ன செய்ய முடியும்? அவ்வளோ வாங்க முடியும்.
அப்போது இந்த ஒரு பணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 500,000 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அன்னைக்கு, அந்த அளவுக்கு. அப்போ நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை. இன்னைக்கு அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக நிறைவேறுது பாருங்க. இது பாகிஸ்தானில் நடந்துகிட்டே இருக்கு. பாகிஸ்தானில் கடுமையான உணவு பஞ்சம் நிலவி வரும் நிலையில் கோதுமை மாவு வாங்க முயன்ற போது கூட்ட நெரிசலில் சிக்கி 4 பேர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாகிஸ்தானில் பொருளாதார நெருக்கடியால் அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் விண்ணை தொட்டுள்ளன. குறிப்பாக பாகிஸ்தான் மக்கள் உணவின் முக்கிய அங்கமான கோதுமைக்கு கடுமையான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. 1 கிலோ கோதுமை மாவு 1500 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. பல்வேறு இடங்களில் கோதுமை மாவு வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதன் காரணமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பொதுமக்களுக்கு குறைந்த விலையில் மாவு பொட்டலங்களை அரசாங்கம் வழங்கி வருகிறது. குறைந்த விலையில் மாவு வாங்க முயன்ற 4 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தனர். 1 கிலோ கோதுமை எவ்வளவு? 1500 ரூபா. ஸ்ரீலங்காவில் 3000 ரூபா. நீங்கள் இங்கே கோதுமை ரொம்ப இது நினச்சிக்காதீங்க. நாம் கோதுமை ஏற்றுமதியை தடை பண்ணிட்டோம். 2வது எதை தடை பண்ணியிருக்கிறோம்? இப்போ அரிசி தடை பண்ணிட்டோம். ஏன்னா நமக்கே பத்தாது. நமக்கு பத்துற நிலைமை இப்போ என்ன ஆகிட்டு இருக்குது? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு ரேஷனில் கோதுமையை நிறுத்திட்டாங்க தெரியுமா? நிறுத்திட்டாங்களா? பல இடங்களில் ரேஷனில் என்ன பண்ணிட்டாங்க? கோதுமை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டே வராங்க. அரிசி தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறிக்கிட்டு இருக்கு. கோதுமை தட்டுப்பாடு உலகளாவிய தட்டுப்பாடாக மாறிக்கிட்டு இருக்கு. இது இன்னும் பெருசாக போகுது. இப்போது இவங்க நிறுத்தின பிறகு சைனாவும் ரஷ்யாவும் ஆயில் ஏற்றுமதியை நிறுத்திட்டாங்க. இப்போ உலகம் முழுக்க ஆயிலும் இல்லை, கோதுமையும் இல்லை. என்ன கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது, இப்போ இல்லை, 2000 வருஷத்துக்கு முன்னாடி. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் இந்த 3வது முத்திரை நடக்கணும். 2வது முத்திரைக்கு அப்புறம், கொரோனாவுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, திடீர்னு ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை வந்துச்சு. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த பிரச்சனை வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா ரஷ்யாவும் உக்ரைனும் எப்படி தெரியுமா? அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான். அவங்க பக்கத்து நாடு. திடீர்னு ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் பிரச்சனை வந்துருச்சு. உலகத்தில் கோதுமை தயாரிக்கிற நம்பர் 1 and 2 நாடுகள் எதுன்னு கேட்டிங்கன்னா உக்ரைனும் ரஷ்யாவும். இவங்க 2 பேரும் சண்டை போட்ட உடனே கோதுமை உற்பத்தி உக்ரைனில் நின்றுச்சு. ஏன்னா ரஷ்யா குண்டு போட்டதில் அவங்களால இல்லை. ரஷ்யா கோதுமை உற்பத்தியை கோதுமை ஏற்றுமதியை ஸ்டாப் பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் இந்தியாவும் ஸ்டாப் பண்ணிருச்சு. ஏன்னா இந்தியா கிட்ட இல்லை, நம்ம நாட்டுக்கு கொடுக்க தான் இருக்குது, அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிருச்சு. இப்போ இதனுடைய விளைவு என்ன தெரியுமா? 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதி நிறைவேறி கொண்டு இருக்கிறது. நம்ம கண்ணுக்கு முன்னாடி கோதுமை தட்டுப்பாடு உலகளாவியம். அதில் 2வது பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார் அதே வசனத்தில், எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் சேதப்படுத்தாதே என்று சொல்ல கேட்டேன். அப்போ எண்ணெய் சேதப்படாத. இன்னைக்கு நீங்கள் போய் கேட்டு பாருங்க, உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்கிற நம்பர் 1 பொருள் எது தெரியுமா? எண்ணெய். கச்சா எண்ணெய் தான் உலகத்தினுடைய பொருளாதாரத்தையே நிர்ணயிக்குது. ஆச்சரியம் என்னன்னா, இந்த கச்சா எண்ணெயை கண்டுபிடிச்சது, பூமிக்கு அடியிலேருந்து எடுத்தது 20ஆம் நூற்றாண்டில் தான் எடுத்தாங்க. சவுதி அரேபியாவில் 1933க்கு அப்புறம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. 1940க்கு அப்புறம் தான் அதை தோண்டி எடுக்கிறாங்க. டிக் பண்ணி எடுக்கிறதே அதுக்கப்புறம் தான். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி பைபிள் சொல்லுது எண்ணெய் சேதப்படாமல் இருக்கும். இன்றைக்கும் எண்ணெய் அதிகமாக இருக்குது உலகளாவிய. சவுதி அரேபியாவிலும் இருக்குது, ரஷ்யாவிலும் இருக்குது, சைனாவிலும் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இருக்குது. எண்ணெய் சேதப்படாமல் இருக்குது. அவங்க தான் ஏற்றுமதியை குறைக்கிறாங்க. மற்றபடி எண்ணெய் முழுவதுமாக இருக்குது. உலகத்தின் பொருளாதாரத்தை நிர்ணயிக்குது இன்னை வரைக்கும். யோசித்து பாருங்க. இதெல்லாம் பைபிளில் உள்ள தீர்க்க தரிசனம். எத்தனை 1000 வருஷத்துக்கு முன்னாடின்னு பாருங்க. இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, நான் என்னுடைய மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். உட்காந்து கொஞ்சம் படிங்கன்றாரு. வசனத்தை ஆராய்ந்து பாருங்கன்றாரு. நீங்கள் வசனத்தை ஆராயறதை விட மிச்சம் எல்லாத்தையும் ஆராயிறீங்க. வாட்ஸ்அப்பை எடுத்தால் வைக்கிறதுக்கு 15 நிமிஷம் ஆகுது குறைஞ்சபட்சம். அதாவது ஒரு காலகட்டத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் வந்துருச்சுன்னா டங்குன்னு சவுண்டு கேட்கும். அப்போ தான் நம்ம ஆள் வாட்ஸ்அப்பை எடுத்து பார்ப்பாரு, ஓ மெசேஜ் வந்திருக்குன்னு. இப்போ அப்படி இல்லை, மெசேஜ் வந்திருக்கான்னு எடுத்து பார்க்குறாரு. 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பையனுடைய கையும் பொண்ணுடைய கையும் துருன்னு இருக்கு. வரலன்னா அவனுக்கு சந்தேகம் வருது, நெட்வொர்க்கில் ப்ராப்ளமோ, ஏன் மெசேஜே வரல,
ஃபோன் பண்ணி கேட்குறான், டே உனக்கு வாட்ஸ்அப் வேலை செய்தே, மெசேஜ் எல்லாம் வருதே, எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பு, ஹாய். வருது. எவனோ அனுப்பாட்டி இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிடும் போல. காலையில் 1 மணி நேரம் இவன் தூங்கி எழுந்திரிக்கும் போது ஒரு மெசேஜும் வரலன்னா ஃபோனுக்கு என்னாச்சு, நெட்வொர்க் என்னாச்சு, வைஃபை என்னாச்சுன்னு. ஏன்னா மெசேஜ் வரலன்னா அவன் வாழ்க்கையை தொலைஞ்சா மாதிரி யோசிக்கிறான். இவ்வளோ தூரம் ஃபோனுக்கு வாட்ஸ்அப்புக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களே, இது எல்லாம் வந்த மெசேஜை உங்ககிட்ட அனுப்புது. ஆனால் வரப்போகிற மெசேஜை வச்சிருக்கிற ஒரே ஒரு புக்கு உலகத்தில் இருக்குன்னா பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். இதை ஆராய்ந்து பார்க்க சொல்கிறார் ஆண்டவர். இதை ஆராய்ச்சி பண்ணுறதில்ல. அதை விட பெரிய கொடுமை என்ன தெரியுமா? வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், அதில் வரவைகளில் 50%க்கு மேலே பொய், 50% பொய், 50% சரியாக இருக்கும். ஆனால் 100% சரியாக இருக்கிற ஒரே ஒரு புத்தகம் இருக்குன்னா அது பரிசுத்த வேதாகமம் மட்டும்தான். அதில் ஒரே ஒரு பிழை கூட கிடையாது. அவ்வளோ மெசேஜ் வச்சிருக்கேன். இதை வாசிக்கிறது கஷ்டம். கேட்டால் சொல்கிறான், அதில் என்ன ஓல்டு கதை இருக்கு? ஓல்டு கதை இல்லை, உன் கதையே அதில் தான் இருக்கு. இனி உனக்கு இருக்க போகிற கதை, நீ என்ன ஆவ, எப்படி ஓடுவ, எந்த மலைக்கடியில் பதுங்கி கொள்வ, எல்லாம் அதில் தான் இருக்கு. இதுவே நம்ம சொன்னால் ஒத்துக்க மாட்டான். நம்ம சொன்னால் என்ன சொல்லுவான் தெரியுமா? இவர் பயமுறுத்துறாரு, இது ஒரு ஊழியம் தேவையா அப்படிம்பான். ஆனால் வரும் டிவியில், சூரியனிலிருந்து சூரிய புயல் வேகமாக வருகிறது, சேட்டிலைட்டுகள் உடையுமோ என்று விஞ்ஞானிகள் அச்சம். அதை சொன்னான்னு வச்சுங்க, நம்மால் சொல்லுவான், ஆமாங்க ரொம்ப சீரியஸான வேலை தான் போல. கொரோனா வரத்துக்கு முன்னாடி நம்ம சொன்னோம்னா பயமுறுத்துறோன்னா, வந்த பிறகு அவன் பயப்பட்டுட்டு இருக்கான். நீ பயப்படாதன்றதுக்கு தான் முன்னாடியே சொல்கிறோம். இயேசு திருப்பி திருப்பி சொல்கிறாரு, நான் உங்களுக்கு முன்பே சொல்லவில்லையா, நான் உங்களுக்கு முன்பே அறிவிக்கவில்லையா? காரணம் என்ன? சபை பயப்படக்கூடாது, ரெடி ஆகணும்னு அர்த்தம். பஞ்சம் உலகம் முழுக்க வரும். உலகளாவிய பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. இனி உலகம் முழுக்க பஞ்சம் தலை விரிச்சு ஆடும். இப்போவே அது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ எப்படி கொரோனா எல்லா நாட்டையும் பாதிச்சிச்சோ அதே மாதிரி எல்லா நாட்டையும் இந்த பஞ்சம் பாதிக்கும். எல்லா கான்டினென்ட்டையும் பாதிக்கும். அதனுடைய விளைவு உச்சம் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 4வது முத்திரைக்கு நேராக போகும். 2வது முத்திரையின் உச்சம் கொரோனாவுக்கு எல்லாம் வேக்சின் வாங்கி வாங்கி பணம் எல்லாம் போனதுனால இப்போ என்ன வந்துருச்சான்? பஞ்சம் வந்துருச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. பஞ்சத்தினுடைய உச்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா யுத்தம். அதான் 4வது முத்திரை. இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி 3வது முத்திரைக்கான காரியம் மிக தெளிவாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது, ஆண்டவர் சொன்னபடி. சரி, இந்த பஞ்சம் வரப்போது எல்லாம் நீங்கள் பைபிளில் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குது. உலகளாவிய வரப்போகுது. இது ஒரு பக்கம் உணவு பஞ்சம். அந்த இடத்துல சொல்லியிருக்குது உணவு பஞ்சத்தை பற்றி தான். அது இல்லாமல் நிறைய பஞ்சம் இருக்குது. தண்ணி பஞ்சம் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறாரு, செப்பனியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. சகரியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் சொல்கிறாரு, மிருக ஜீவன்களை வாரி கொள்ளுவேன்றாரு. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், கென்யா, எத்தியோப்பியா எல்லா பக்கத்துலையும் தண்ணி இல்லாமல் மிருகங்கள் செத்துக்கிட்டு இருக்குது. ஒரு பக்கம் கென்யாவில் ஒரே காலகட்டத்தில் 205 யானை செத்து போச்சு. ஒரு பக்கம் சமுத்திரத்தின் மச்சங்களை வாரிக்கொள்வேங்கிறாரு. டால்ஃபின் மொத்தம் செத்து போய், இப்போ நான் சொல்கிறது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 100கணக்கான டால்ஃபின் செத்து போய் ஒதுங்கி கிடக்குது. லட்சக்கணக்கான மீன்கள் செத்து போய் கிடக்குது. ஆண்டவர் சொன்னது எல்லாம் நடக்குது. செப்பனியா 1:3, சகரியா 4:3 எல்லாம் நடக்குது. ஆனாலும் அவர்கள் கண்ணிருந்தும் காணாதவர்கள், காதிருந்தும் கேட்காதவர்கள். அடையாளங்கள் கண்களுக்கு முன்பாக நடந்தாலும் ஒரு நியூஸ், அவ்வளோதான், இன்ஃபர்மேஷன். அவங்கள அது வேதத்தில் உள்ளது, இது நடக்க போது, இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு யோசிக்கிற விஞ்ஞானி யோசிக்கிறான். ஏன் இப்படி நடக்குது? இயற்கையில் ஏன் இப்படி ஒரு மாற்றம்? யோசிச்சு பார்த்தீங்களா? உலகமே ஒரு குழப்ப சூழ்நிலை இருக்குது. பார்த்தீங்களா? உலகம் முழுக்க எக்கானமி வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது. எங்கே பார்த்தாலும் ஒரு பக்கம் பஞ்சம், இன்னொரு பக்கம் வெள்ளம், இன்னொரு பக்கம் ஜனங்களுடையதான பிரச்சனை. அரசியலில் எந்த நாட்டு அரசியல்லையும் சமாதானம் இல்லை. எல்லா பக்கமும் கிறிஸ்தவத்துக்கு எதிரான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது வேர்ல்டு வைடு. இவ்வளோ பெரியதான கலேபரம் இந்த நூற்றாண்டில் இப்போ தான் நடக்குது. என்னைக்காவது நாம் இதை யோசித்திருக்கோமா? ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி நாம் அதை யோசிக்க மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நியூஸ் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதெல்லாம் சரியாயிரும் சரியாயிரும் சரியாயிரும். இல்லையே, மோசமாகிட்டே போதே, இன்னும் மோசமாகிட்டே போதே. கவனிச்சு கொள்ளுங்க. இந்த பஞ்சம், சாப்பாட்டு பஞ்சம், தண்ணி பஞ்சம், அது இல்லாமல் ஆமோஸ் புஸ்தகம் 8:11 சொல்லுது வசன பஞ்சம் எல்லாம் வந்துருச்சு. இது வசன பஞ்சத்தின் காலமும் கூட. எல்லா பஞ்சமும் ஒருமித்து நடக்கிறது. சரி, இப்போ என்ன செய்யலாம்? நான் அதை சொல்லிட்டு ஜோமனி முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க. இப்போ என்ன செய்யலாம்? இப்போ இந்த பஞ்சம் வருதுன்னு கேள்விப்பட்ட உடனே
விசுவாசிகள் எல்லாரும் நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்து போகும்போது உங்கள் கணவர்கிட்ட இல்லை உங்கள் மனைவிக்கிட்ட, ஏம்மா கேட்டியா அந்த ஆள் பஞ்சம் வருங்கிறான், ஏற்கனவே கொரோனா வந்துடுச்சாம்மா, எதுக்கும் நம்ம பேசாமல் ஒரு 10 மூட்டை அரிசியை வாங்கி பரணை மேலே போட்டுருவோம், ஒரு 4 டன்னு ஆயிலை வாங்கி வச்சுருவோம், எதுக்கு சோத்திரத்தோடு வைப்போம், கர்த்தருடைய கிருபை தானே, கர்த்தர் ஞானமாய் நடக்க சொல்லி இருக்கிறார். அடுத்து இவருக்கு ஞானம் எப்படி வரும்? இதில் தான் பொத்துக்கிட்டு ஞானம் வரும். அப்படி சொன்னால் அந்த மாதிரி முடிவு எடுத்துடாதீங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னொரு வசனம் 100% நிறைவேறும். பூமியில் என்ன பண்ணாதீங்க, சேர்த்து வைக்காதீங்க. சேர்த்து வச்சா என்ன ஆகும்? பூச்சிகள் அரித்து போடும். இந்த வசனம் 100% உங்கள் வீட்டில் நடக்கும். இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒன்று அதை சொல்லு, இல்லை இதை சொல்லு, அப்படியும் போட மாட்டேங்கிற, இப்படியும் போட மாட்டேங்கிற, மீட்டிங்க்கு வந்ததே தப்பாக போச்சு அது நினைக்கிறீங்களா? ஒரு பாஸ்டரில் மீட்டிங்க்கு வரலன்னா வீடு வரைக்கும் அனுப்புவோன்னு ஆன்லைனில் அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன். நீ வந்து கேளு, இல்லை வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைப்போம். ஆக மொத்தத்தில் உங்களுக்கு சொல்ல வேண்டியதை நாங்கள் என்ன செஞ்சுருவோம், சொல்லிடுவோம். சரி, அப்போ நாம் என்ன செய்யணும்? சேர்த்தெல்லாம் வைக்க வேண்டாம், ஒன்றும் இல்லை. நீங்கள் அப்படி தப்பாக எடுத்துடாதீங்க. ஒன்று மட்டும் நல்லா மனசில் வச்சுக்கொள்ளுங்க. மத்திய 24 இயேசு சொல்கிறாரு 5-6 வசனத்தில், யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள், கலங்காதபடிக்கு. அது எப்படிங்க? அது எப்படி? யுத்தம் நடக்கும், ஆனால் நீங்கள் என்ன செய்யாதீங்க, கலங்காதபடிக்கு எப்படி இருக்கணும்? எச்சரிக்கையா இரு, பயப்படக்கூடாது. பயந்துறதுக்கு மட்டும் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இரு, பயந்துராத அப்படிங்கிறார். அது ஏன் கலங்காதபடி? ஏங்க யுத்தம் நடந்தால் நான் எப்படி பயப்படாமல் இருப்பேன்? இந்த அடையாளம் எல்லாம் சொல்கிறாரு, அத்தனையும் உலகத்தில் நடக்கக்கூடியது, தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள் நடக்கிறது இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இந்த அடையாளங்கள் அத்தனையும் எப்போவுமே இந்த காலத்தில் இல்லை, எகிப்து காலத்திலிருந்து இன்னும் நோவா காலத்திலிருந்து வச்சுக்கோங்க. உலகம் முழுக்க தண்ணியில் மூடும், நோவா இருக்கிற பேழைக்குள் மட்டும் தண்ணி வராது. கரெக்ட் தானே? உலகம் முழுக்க இந்த வாதை வரும், எகிப்து முழுக்க வாதை வரும். அது இஸ்ரவேல் இருந்த கோசேன் நாட்டில் மட்டும் வராது. எகிப்து முழுக்க தலைப்பிள்ளை சங்காரமாகும், அது இஸ்ரவேல் இருந்த வீட்டுக்குள் மட்டும் வராது. இஸ்ரவேல் தேசம் முழுக்க பஞ்சம் வரும், குதிரைக்கு கூட புல்லு கிடைக்காது. ஆனா எலியா இருக்கிற விதவையின் வீட்டுக்குள் பஞ்சம் வராது. உங்களுக்கு புரியுதா? அதான் உண்மை. உலகத்தில் இதெல்லாம் நடக்கும், கொள்ளை நோய் வரும், பஞ்சங்கள் வரும், யுத்தங்கள் வரும், எல்லாம் வரும். ஆனால் எதுவும் தேவ பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே வராது. அப்படி வராம இருந்தாதான் உலகத்துக்கும் தேவ பிள்ளைக்கும் வித்தியாசம். இதுக்கு நடுவில் தேவ பிள்ளைகளை கர்த்தர் எப்படி வித்தியாசப்படுத்தி காட்ட போறார்னா, உலகத்தில் யுத்தங்கள் வரும், நீ கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. இஸ்ரவேல் முழுக்க 3.5 வருஷம் பனியும் மழையும் பெய்யாது. உனக்கு ஒரு விதவை வீட்டை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற, நீ அங்க போயிடு. இதான் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறது. அப்ப தேவ பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இந்த பஞ்சம் உங்கள் வீட்டுக்குள் வராது. ஆனா எப்ப வராது தெரியுமா? எலியா வீட்டுக்குள் இருந்தால் அங்கே வராது. எப்போ வாதை வராது தெரியுமா? ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருந்தால் அது வராது. பஞ்சம் எப்போ உங்க வீட்டுக்குள்ள வராது தெரியுமா? உங்க வீட்டுக்குள்ள ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து இருந்தால் உங்க வீட்டுக்குள்ள வாதை வராது. ஆனா வீட்டுக்குள்ள யார் இருக்கணும்? இயேசு கிறிஸ்து போட்டோ இருந்தா பத்தாது. இயேசு கிறிஸ்துவோட போட்டோ பத்தாது. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, குருத்தோலைய வாசல்ல மாட்டிட்டோம்னா வீட்டுக்குள்ள பிசாசு வராதுன்னு. வராது, ஏற்கனவே உள்ள இருக்கு. குருத்தோலைக்கெல்லாம் பிசாசு பயப்படாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, நிலைக்கால்கள் எழுதி வச்சிருக்காங்க, வாசல்ல பெரிய நிலைக்காலில் எழுதி வச்சிருக்காங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஏன்னா வர பிசாசு என்ன செய்யும் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட்டா உள்ள வந்துடாது. ஏன்னா அவன் பெரிய ஜென்யூனான ஆளு. வந்து நின்று பார்ப்பான், டோர்ல இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு போட்டிருக்காங்க, நம்ம இந்த வீட்டுக்கு போகக்கூடாது. அவர் கஷ்டப்பட்டு ஸ்டிக்கர் வாங்கி ஒட்டி இருக்கிறார். அவன் ஸ்டிக்கருக்கா பயப்படுவான்? சொல்றது புரியுதா? ஒருத்தர் வீட்டில் இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு எழுதிட்டு பக்கத்தில் விக்டரி இன் த பிளட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னு எழுதியிருக்காரு. நான் கேட்டேன், இதுனா 2 ஒட்டி இருக்கீங்களே அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, ஒருவேளை தமிழ் தெரியாத பிசாசு வந்தால் என்ன பண்ணுறது? இங்கிலீஷை படித்து பார்த்து ரிட்டர்ன் ஆகிடுமா? புரியுதா உங்களுக்கு? நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டுறதுனாலையோ, வசனத்தை வாசலில் மாற்றுறதுனாலையோ, குருத்தோலையை தொங்க விடுறதுனாலையோ, தலகாணி கடியில் பைபிள் வச்சுக்கிட்டு படுக்கிறதுனாலையோ
உங்கள் வீட்டுக்குள்ளே வாதம் வராதுன்னு அர்த்தம் இல்லை. இவ்வளவும் உன் இருதயத்துக்குள்ளே இருக்கணும், வசனம் உள்ளே இருக்கணும். அந்த குருத்தோலை மாட்டினா பிசாசு வராதுன்னு ஒரு விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் எப்படி வரணும் தெரியுமா? குருத்தோலை மேலே வராது. எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், உலகத்தில் இருக்கிறவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர், என் வீட்டுக்குள்ள பிசாசு வராதுங்கிற விசுவாசம் உனக்கு இருக்கணும். அப்பதான் பிசாசு வராது. அப்போ உங்க வீட்டுக்குள்ள பஞ்சம் வராம இருக்கணும்னா என்ன பண்ணணும் தெரியுமா? வீட்டுக்குள்ள தேவ ஆவியானவர் இருக்கணும், தேவன் இருக்கணும், நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கணும், வீட்டுக்குள்ள ஜெபம் இருக்கணும், வேத வாசிப்பு இருக்கணும், கர்த்தருக்குள்ள உங்க பிள்ளைகள் வளர்க்கப்படணும், உன் மனைவி கனிதரும் திராட்சை செடியா இருக்கணும், உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றுகளாக இருக்கணும். நீங்க கர்த்தருக்குள்ள இருந்தாதான் வீட்டுக்குள்ள வாதம் வராது. ஆனா உங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும் பாருங்க. அவர் உட்காந்து IPL 2020 பார்த்துக்கிட்டு இருப்பாரு, அந்த அம்மா உட்காந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சிரிக்கிறீங்க தானே, தெரியுது தானே? அது உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பையன் உட்காந்து ஃபோனில் வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருப்பான். இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் IPLும் தப்பு இல்லை, பாண்டியன் ஸ்டோர்ஸும் தப்பு இல்லை, வீடியோ கேமும் தப்பு இல்லை. இவங்களை கூப்பிட்டு கேட்டு பாருங்க, நாங்கள் என்ன சினிமாவா பார்க்குறோம்? சீரியல் தானே பார்க்குறோம். ஏன்னா சீரியலுங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஜீவ புஸ்தகத்துக்கு போகிறதுக்கான வழி. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. சினிமா பெரிய பாம்பு, சீரியல் சின்ன பாம்பு. எந்த பாம்பு கடிச்சாலும் விஷம்தான். பெரிய பாம்பு கடிச்சா பாருறது ரொம்ப மோசங்க. சின்ன பாம்பு கடிக்கிட்டோம், கையை கொடுப்பீங்களா? இன்னைக்கு என்ன கேட்டால் சினிமாவை விட சீரியல் இன்னும் மோசம். உங்கள் வீட்டில் ஒரு தேவ மனுஷனுடைய பாட்டை போட்டிங்கன்னா, ஃபாதர் பெர்கமன்ஸ் ஐயாவுடைய பாட்டை போட்டிங்கன்னா வீட்டுக்குள்ளே என்ன வரும்? தேவ பிரசன்னம் வரும். சாரால் நவரோஜம்மா பாட்டை போட்டால் என்ன வரும்? தேவ பிரசன்னம் வரும். சீரியலை போட்டால் என்ன வரும்? சீரியல் பிரசன்ஸ் தான் வரும். சீரியலில் என்ன வருது? அவளை நான் கொல்லாமல் விட மாட்டேன், அவள் குடும்பத்தை நாசமாக்காமல் விட மாட்டேன், அவங்கள நடுத்தெருவில் கொண்டு வந்து நிறுத்தாமல் விட மாட்டேன். அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்கிறது, நாங்கள் நல்லதாக பாஸ்டர் ஜெபம் பண்ணுறோம், ஆனால் எங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, எப்போ பார்த்தாலும் எனக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா உங்கள் வீட்டில் சீரியல் பிரசன்னம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதான் காரணம். அந்த வீட்டில் ஒரு பாட்டிமா இருக்கும், பாவம் வயசான பாட்டிமா, 60-70 வயசில் ரட்சிக்கப்பட்ட அம்மா. அது பைபிளை கையில் வச்சு உட்காந்துக்கிட்டு இந்த டிவியெல்லாம் பார்க்காதீங்கன்னு பாஸ்டர் சொல்கிறாரு, கேட்குறீங்களாங்கோ. அதனால் இப்போ என்ன பண்ணிட்டான்னா டிவியை வச்சுக்கிட்டு பாட்டிமா தூக்கி வெளியே போட்டான். பல பேர் வீட்டில் அம்மா அப்பாவே கிடையாது, தூக்கி போட்டான் ஆர்ஃபனேஜில். ஏன்னா அவங்க உட்காந்துக்கிட்டு நல்லது சொல்கிறாங்க பாருங்க. ஒரு காலத்தில் பாட்டி உட்காந்து பைபிள் கதை சொல்லி பேரனை தூங்க வைப்பாங்க. இப்போ அம்மாங்களுக்கெல்லாம் ஃபேஷன், செல்ஃபோனை கொடுத்துட்டு சாப்பாடு விட்டுது. கேட்டால் அதில் ஒரு பெருமை வேற, அவன் செல்ஃபோன் பார்க்காம சாப்பிடவே மாட்டான். ஓ, செல்ஃபோனில் என்ன வருது? குத்து, கொள்ளு, அவனை சுடு, அந்த பக்கம் நிற்கிறான் பாரு அவனை சுடு, அப்புறம் பையன் உங்களையே சுடுவான். என்ன அவன் விளையாண்டனை நடத்த வேண்டிய வழியில் நடத்த, அவனை முதிர் வயதிலும் அதை விடாது இருப்பான்னு இருக்கு. நீங்கள் வளர்க்கும் போது 1.5 வயசில் கையில் ஃபோனை கொடுத்துட்டிய, அப்புறம் உங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாம் வரும், வீட்டுக்குள்ளே அத்தனையும் வரும். வீடு தேவனுடைய பிரசன்னத்தினால நிரம்பி இருக்கணும். வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க IPL பாவமா, WWF பாவமா, நாங்கள் கேம்ஸ் தானே பார்க்குறோம். உங்களுக்கு முதல்ல பாவம்னா என்னன்னே தெரில. பாவம்னா என்ன தெரியுமா? தேவனை தேட விடாமல் எதெல்லாம் தடுக்குதோ எல்லாமே பாவம்தான். உன்னை தேவனை ஆராதிக்க விடாமல், தேவனை நினைக்க விடாமல், தேவனை பார்க்க, நான் சொல்கிறேன், வெறும் அரசியல் நியூஸே பாருங்கள், வெறும் பார்த்துக்கிட்டே இருங்க, பைபிள் வாசிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண வேண்டாம், சரியாயிடுமா? அதுவும் பாவம்தான். ஏதோ ஒரு அரை மணி நேரம் நியூஸ் பார்க்குறீங்க, அது வேற விஷயம். சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நியூஸ்லேயே தான் இருக்கான். என்னமோ இவனை நாளைக்கு ஐநா சபையில் கூப்பிட்டு செய்தி கொடுக்க சொல்லியிருக்கிற மாதிரி இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜியில் பின் பாயிண்டில் இருப்பார். போய் உட்காந்தாருன்னா உட்காந்து 4 பேர்கிட்ட இயேசுவை பற்றி பேசுறதுக்கு வாயே வராது. ஆனால் ஜோ பைடனில் ஆரம்பித்து, புதினில் ஆரம்பித்து அப்படியே பயங்கரமாக உலக அரசியலை கரைச்சி குடிப்பார் உட்காந்து டீ கடையில். 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசுவை பற்றி சொன்னீங்கனாலாவது அவன் அப்போ ஏற்றுக்கிறானா இல்லையோ, அந்த விதை பின்னாட்களில் அவனுக்கு கிரியை செய்யும். ஒரு நாள் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்வான். அது சொல்கிறதுக்கு வெக்கம். ஆனால் உட்காந்துக்கிட்டு அடுத்த முதலமைச்சர் யாராவா, அடுத்த பிரதமர் யாராவார்? அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைனாவில் கம்யூனிசம். சார் உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை? இப்போ வீட்டில் என்ன பிரச்சனை? பிசாசு தலை விரித்து ஆடிக்கிட்டு இருக்கு வீட்டில்.
அதுக்கு என்ன வழி? வீட்டுக்குள்ள தேவன் இருக்கணும், தேவன் உலாவுகிற ஸ்தலமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறார் எசேக்கியேல்ல, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணுறாங்க. வீட்டுக்குள்ளே இதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தேவ பிரசன்னம் இருக்காது. வீட்டுக்குள்ளே எப்போ பார்த்தாலும் சீரியலு, எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் பசங்க வீடியோ கேமில் சுட்டுக்கிட்டே இருக்கிறான் டம்மு டம்மு டம்முன்னு, எப்படி வீட்டுக்குள்ளே சமாதானம் இருக்கும்? எப்படி சந்தோஷம் வரும்? உட்காந்து கணவனும் மனைவியும் பேசவே மாட்டேங்கிறாங்க. உட்காந்து பிள்ளைகளோடு கூட பேசுகிறதுக்கு நேரம் இல்லை. அம்மா ஒரு ஃபோனு யூடியூப்பில் என்ன சமைக்கலான்னு பார்க்குது, பையன் ஒரு ஃபோனு வீடியோ கேம்ஸ் விளையாடிக்கிட்டு இருக்கான், பொண்ணு ஒரு ஃபோனு யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்குது. இதில் உட்காந்துக்கிட்டு பாடுறது, எபினேசரே நானும் என் வீட்டாருமோ வென்றால், வீடியோ கேம்ஸே பார்த்துக்கிட்டு இருப்போம். தேவ பிரசன்னம் எப்படி வீட்டுக்குள்ளே வரும்? எப்படி வரும்? சபையில் வந்து அது சொல்கிறான், சர்ச்சில் வந்தால் நல்லா பிரசன்ஸாக இருக்குது. ஆமாம், அதனால தான் இருக்குது. வீட்டுக்கு போனால் ஏன் வர மாட்டேங்குது? ஆளாளுக்கு ஒரு பக்கம். இன்னும் 2 தலைமுறை போச்சுன்னா ஒரு வயலுக்குமே இந்த விரல் இருக்க போகிறதில்ல, தேஞ்சு போயிடும். இப்போ தான் மேலே ஸ்க்ரீன் கார்டு தேயுது, ஸ்க்ரீன் கார்டு மாத்திரம் இன்னும் கொஞ்ச நாளில் கை தேஞ்சிரும், கையை மாற்றிடுவான். கவனிச்சு கொள்ளுங்க, வரப்போகிற ஆபத்துகள் உங்கள் வீடுகளுக்குள் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பஞ்சத்தை தடுக்க உங்களாலேயும் முடியாது, உலக அரசாங்கத்தாலேயும் முடியாது. கொரோனா வந்துச்சு, யார் தடுத்தாங்க? யாரும் தடுக்கலை. கடைசியில் அதுவாக தான் போச்சு. நீங்கள் நினச்சிக்காதீங்க வேக்சின் போட்டதுனால தப்பிச்சுக்கிட்டோன்னு நினச்சிக்காதீங்க. அப்படியெல்லாம் நினச்சிட போறியா? வேக்சின் க்யூர் ஆக்கிற பொருள் இல்லை, வராமல் தடுக்கிறது. க்யூருக்கு மெடிசனே இன்னும் இல்லை. கொரோனாவுக்கு என்ன கொண்டு வரல? இன்னும் மெடிசன் இல்லை. கொரோனாவை க்யூர் பண்ணல. கொரோனா க்யூர் ஆனது நமக்கு நாமே, நம்ம பாடி ஆண்டவர் கொடுத்த கிருபை, அது கொரோனாவை மேற்கொள்ளக்கூடிய இம்யூனிட்டி பவரை கிரியேட் பண்ணிக்கிச்சு. அதனால கொரோனா வராமல் அது தடுத்துக்குச்சு. அடுத்த தடவை வராமல் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு 2வது தடவை வந்துருச்சு. அதான் உண்மை. இப்போவும் சொல்கிறேன், பஞ்சத்தை தடுக்க யாராலும் முடியாது, வரப்போகிற யுத்தத்தை தடுக்க யாராலும் முடியாது. ஆனால் அவைகளுக்கு நடுவில் உன்னை பாதுகாக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பத்திரமாய் பாதுகாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நீங்களும் உங்கள் வீடும் கர்த்தருக்குள் இருக்கணும். கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா ஓகே. உங்க வீட்டை சுற்றிலும் தேவ பிரசன்னம் வேலி அடைக்கப்பட்டிருந்தா எந்த பஞ்சமும் வீட்டுக்குள்ளே வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உலகம் முழுக்க பஞ்சம் வரட்டும், உங்களுக்கு ஒரு கேரித்தாற்றங்கரையை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். நமக்கு சில காக்காக்களை கர்த்தர் வச்சிருப்பார். அவங்க வருவாங்க, கர்த்தர் கொண்டு வந்து கொடுப்பாரு. கொரோனாவில் எத்தனை சாட்சி வேணும் உங்களுக்கு? என்னையும் சேர்த்து நான் சொல்லுவேன், எத்தனை சாட்சி. ஆண்டவர் வீட்டு வாசலை தட்டி சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். எத்தனையோ பேருக்கு மிராக்கலா கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை தண்ணீரே போக முடியாத கேரித்தாற்றங்கரை வத்தி போயிட்டாலும் சரி, காக்கா பறக்க முடியாத இடமாயிட்டாலும் சரி, உங்களுக்கும் எனக்கும் ஒரு விதவை வீட்டை கர்த்தர் வச்சிருப்பார். அங்கே எண்ணெயும் மாவும் குறைவுபடாதபடி இருக்கும். பஞ்சம் முடிகிற வரைக்கும் போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒருவேளை இன்னும் கடுமையாகி விதவை வீடும் இல்லை, கேரித்தாற்றங்கரையும் இல்லை, வனாந்தரத்தின் சூரச் செடிக்கு கீழே போயிட்டீங்கன்னா, போஷிக்கிறதுக்கு காக்காவும் இல்லை, விதவியும் இல்லைன்னா, பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி சாப்பாடு கொடுத்து ஆசீர்வதிப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். ஆண்டவர் அனுப்புவாரு. கர்த்தர் நினைச்சா அப்பத்தையும் தலையில் சுடப்பட்ட அடையும் தண்ணியும் கொண்டு வந்து கொடுப்பாரு. தேவன் எப்படியும் உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அப்போ வரப்போகிறதான மிக முக்கியமான காலகட்டங்களிலே அடுத்து வரக்கூடியது பஞ்சமும் யுத்தமும். மத்திய 24 சொல்லப்பட்டது, யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அடுத்து பஞ்சம். இந்த ரெண்டும் இப்போ பஞ்சம் போயிட்டு இருக்குது. 3வது முத்திரை, அடுத்து யுத்தங்கள் செய்திகள். கிட்டத்தட்ட உலகளாவிய மிகப்பெரியதான பேரிழப்பை, பெரிய உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய, பூமியில் உள்ள ஜனங்களில் 1/4 பங்கு பாதிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு யுத்தம் வரப்போகிறது என்று 4வது முத்திரை சொல்லுகிறது. இது எல்லாம் நடக்கும். ஆனால் இவைகளெல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், பயப்படாதிருங்க. இவைகளுக்கு நடுவே கொரோனாவிலும் சரி, இதுவரைக்கும் வந்த எல்லாவற்றிலும் சரி, நம்மை செட்டைகளின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொண்ட ஆண்டவர், உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வல பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அப்படி பாதுகாக்கிற ஒருத்தர் உங்களோடும் என்னோடும் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ வரப்போகிற வாதை நம் கூடாரத்தை என்ன செய்யாது? அணுகாது.
இவைகளுக்கு நடுவில் தான் லூக்கா 21:28 சொல்லுது, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். அப்போனா இதெல்லாம் நடக்கிற காலகட்டம் தான் இயேசு கிறிஸ்து சபையை மீட்கிற காலகட்டம். நீங்கள் காணும்படி எப்படி உங்கள் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே இறங்கி வருவார் இருக்கு. அவைகளுக்கு முன்பாக உங்களையும் என்னையும் பரலோகத்திற்கு ஆண்டவர் எடுத்துக்கொள்ள போகிறார். அல்லேலூயா. நான் இந்த வருகையில் போகணும். இயேசு சொன்ன இத்தனை விஷயங்களும் துல்லியமாக நடக்குது அப்படின்னா அவருடைய வருகையும் சம்பவிக்கும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இயேசு சொன்ன இதெல்லாம் நடக்குதுன்னா அதுவும் நடக்கும் கண்டிப்பாக. இதெல்லாம் எதுக்கு நடக்குதுன்னா அவர் வருகைக்கான அடையாளம்னு பைபிள் சொல்லுது. அப்போ வருகை கண்டிப்பாக நடக்க போகுது. அப்போ நான் இந்த வருகையில் போகணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். 7 காரியங்கள் இருக்குது. இதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக வருகையில் போவது எளிது. முதலாவது இயேசுவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கணும். நான் கிறிஸ்தவங்க, நான் 2 தலைமுறை கிறிஸ்டின், 3 தலைமுறை கிறிஸ்டின், நாங்களாம் அந்த காலத்தில், நீங்கள் எந்த காலத்தில் வேணால் கிறிஸ்டினாக இருங்க, ஆனால் நீங்கள் பாவ மன்னிப்பு பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீங்களான்றதான் முக்கியம். நீங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால உங்கள் பிள்ளைகளுக்கும் அந்த ரட்சிப்பு எக்ஸ்டெண்ட் ஆகும்னு அர்த்தம் இல்லை. வசனம் தெளிவாக சொல்லுது, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தார். அப்போ கண்டிப்பாக பிறந்த அத்தனை பேருக்கும் என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. எப்போ வரைக்கும் தேவையில்லைன்னா குழந்தைகளாக இருக்கிற வரைக்கும் தேவையில்லை. ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. தாயின் தகப்பனுடைய ரட்சிப்புக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஆனால் நீங்கள் சுயமாக யோசித்து பாவம் செய்கிற வயசு வந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன தேவை? ரட்சிப்பு தேவை. பாவம் அறிக்கை செய்து இருதயத்தில் விசுவாசித்து வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும். அப்பொழுது உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு சந்தோஷம் வரும். அந்த சந்தோஷத்துக்கு பேர் என்னது? ரட்சண்ய சந்தோஷம். அது வந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இதுதான் பேசிக். முதலாவது. 2வது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்துருக்கணும். வேறு எந்த ஞானஸ்தானத்தையும் பைபிள் சொல்லலை. நான் சின்ன வயசில் எடுத்துட்டேன், குழந்தையில் எடுத்துட்டேன், எனக்கு தெரியாது, எப்போ கொடுத்தாங்கன்னு தெரியாது, அதெல்லாம் இல்லை. பைபிள் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற வேண்டும். ஞானம் வந்த பிறகு எடுக்கிற ஸ்நானத்துக்கு பேர் தான் என்னது? ஞானஸ்தானம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலாம் என்ன? தீமை விட்டு விலகுதலே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமை விட்டு விலகி கர்த்தருக்கு பயந்து இனி பாவம் செய்ய மாட்டேன்னு அறிக்கை செய்து பாவத்துக்கு மரித்து நீதிக்கு உயிர்த்தெழுதல், அந்த ஞானஸ்தானத்தை எடுத்திருக்கணும். எடுத்தீங்களா? எடுக்காவிட்டால் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க. சிலர்லாம் கேட்பாங்க, கள்ளன் எடுத்தானா அப்படின்னு கேட்பாங்க. கள்ளன் எடுத்தானாங்கிறது முக்கியம் இல்லை, பக்கத்தில் இருக்கிற இயேசு எடுத்திருக்கிறார். கள்ளன் தொங்கிட்டு இருக்கிறான், எடுக்கலல்ல, பக்கத்தில் இருக்க இயேசு எடுத்தாரா இல்லையா? நீ கள்ளனாக இருந்தால் கள்ளனை பாரு, நல்லவனாக இருந்தால் இயேசுவை பாரு. நிறைய பேருக்கு இந்த கள்ளன் எடுத்தானா கள்ளன், ஏன்னா இவன் கள்ளன், அவன் கல்லனையே தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். நாம் பரலோகத்துக்கு போக ஆசைப்படுறோம், நம்ம இயேசுநாதரையே பார்ப்போம். அவரே முன்மாடலாக நின்று எடுத்திருக்கிறாரு. கல்லனுக்கு ரட்சிப்பே எங்கே வந்துச்சு? சிலுவையில் தான் வந்துச்சு. அவன் அங்கேயே காஸ்பலே சொல்லிட்டான் ஒருத்தனுக்கு. அவன் அங்கேயே வருகையை பற்றின விசுவாச அறிக்கை பண்ணிட்டான். நீர் வரும்போது உடைய ராஜ்யத்தில் என்னை ஒரு 10 நிமிஷம் கொடுத்துருந்தா அவன் போய் ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்திருப்பான். கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்கவும் இல்லை, அவன் பரலோகத்திற்கு போகவும் இல்லை. அவன் எங்கே போனான்? பரதீசிக்கு, பாரடைஸுக்கு போனான். ஆனால் உங்களுக்கு எனக்கு வாக்குத்தத்தம் என்னது? பரலோகம். பரலோகம் போகணும்னா ஞானஸ்தானம் கண்டிப்பாக எடுக்கணும். தண்ணியில் மூழ்கி எடுங்க. ரொம்ப காலம் சமீபமாயிருச்சு, இனி காலம் செல்லாது. கொரோனாவுக்கு முன்னாடி இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருந்தோம். நிறைய பேர் எடுக்கலாம், பார்ப்போம். இயேசு யோர்தானில் எடுத்தார், நான் கூட யோர்தானில் எடுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் சொல்கிறாங்க. அப்படி கொரோனாவுக்கு முன்னாடி வந்துச்சு பாருங்கள், கொரோனா தட்டி தூக்குச்சா. ஃபோன் பண்ணுறாங்க, பிரதர் எங்கேயாவது ஞானஸ்தானம் எடுக்க வாய்ப்பு இருக்குதா? நான் கேட்டேன், ஏன் அவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு கேட்டேன். இல்லை, போகிற போக்கே சரியில்லை, இன்றைக்கி எதிர் வீட்டில் கூட 2 பேர் போயிட்டாங்க, நம்ம எடுத்து வச்சுக்கலாமான்னு பார்க்குறேன்னு. நாங்கள் சொன்னோம், இப்போ கொடுக்கறதில்ல. என்ன பிரதர் பொறுப்பு இல்லாமல் பேசுகிறீங்க? பொறுப்பே கிடையாது எனக்கு, நான் கொடுக்கறதில்ல. ஏதாவது பாஸ்டர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவோம், கொடுக்கறதில்ல. சபைலாம் மூடி இருக்கு. அப்போ எப்போ தான் கொடுப்பீங்க? சபை திறந்த பிறகு தான் கொடுப்போம். வேறு வாய்ப்பே இல்லையா? வேறு வாய்ப்பே இல்லை.
அப்போ என்ன பண்ணணும்? சாகாமல் பார்த்துக்கோங்க. சபை திறந்து வச்சு தொட்டி ஃபுல்லாக தண்ணியை வச்சுக்கிட்டு வாங்கடா வாங்கடான்னா வர்றதில்ல, சேட்டை. அப்புறம் மூடின பிறகு கதவை தட்டுறது. ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? உங்களை அறியேன். நான் விளையாட்டை சொன்னாலும் உண்மையிலே அதான் சீரியஸ். நிறைய பேர் அந்த நேரத்தில் பயந்தாங்க, எங்கே போயிடுவோமோ, ஞானசானம் எடுக்கலையே அப்படின்னு சொல்லி. ஆனால் பயந்து எடுக்கிறதில்ல ஞானசானம். அது ஒரு கர்த்தருக்கு முன்பாக, உலகத்துக்கு முன்பாக கொடுக்குற சாட்சி. என் பழைய மனிதன் மரித்து போனான், நான் புது மனிதனாய் மாறுகிறேன். அதற்கான சாட்சி. அது அர்ஜென்ட்டுக்கு எடுக்கிற சடங்காச்சாரம் இல்லை. ஏதோ கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடியதான ஒரு வழிமுறை கிடையாது. அது வானத்துக்கும் பூமிக்குமான உடன்படிக்கைக்கான அடையாளம். அது மூன்றாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். கண்டிப்பாக பரிசுத்த அபிஷேகம்னு ஒன்று பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய பேர் சொல்கிறாங்க ஆவியானவர்லாம் கிடையாது, நீங்கள் ரட்சிக்கப்படும் போதே ஆவியானவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டீங்க. 100% உண்மை, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆவியானவர் உங்களை வெளியிலிருந்து சபைக்குள் நடத்தினார். நீங்கள் சபைக்கு வந்த பிறகு உங்களுக்குள் உங்களை பரலோகத்துக்கு நேராக நடத்துகிறார். அவர் வெளியிருந்து தான் நடத்தினார், வேற யாரும் இல்லை. வெளியிருந்து நடத்துறதுக்கும் உள்ளே உங்கள் உள்ளான மனுஷனை ரெடி பண்ணி, மனவாட்டியை ரெடி பண்ணி கொண்டு போய் எங்கே ஒப்படைக்கிறாரு? மனவாளன் கையில் ஒப்படைக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, டோக்கன். உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்கும், இலவச டிவி கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுத்தாங்கல்ல. போன உடனே கார்டை கொடுத்தா டிவி தர மாட்டாங்க. கார்டை கொண்டு போய் கொடுத்த உடனே அதில் சீல் போட்டு உங்கள் கையில் என்ன கொடுப்பாங்க? ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் கொடுத்தா தான் என்ன வரும்? டிவி. நீங்கள் சொல்லி பாருங்க, டோக்கனை தொலைச்சிட்டேன், எங்கிட்ட கார்டு இருக்கு. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு சீல் போட்டாச்சு. டோக்கன் இருந்தால் தான் டிவி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை, சீல் அவர் தான். பரிசுத்தான அபிஷேகத்தை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். சபையில் நடக்கிற அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. பரிசுத்தான அபிஷேகம்லாம் இல்லைன்னு ஒரு குரூப் சொல்லுவோம். இல்லாதவர்கள், பெறாதவர்கள் இல்லை என்று சொல்வார்கள். பெற்ற நாங்கள் சொல்லுகிறோம், பரிசுத்த ஆவியானவர் உண்டு. அவர்தான் சபையை நடத்துகிறவர், அவர்தான் சபையின் மூத்த போதகர், அவர்தான் சபையை கொண்டு போய் பரலோக ராஜ்யத்திலே சேர்க்க போகிறவர். அல்லேலூயா. சபையில் நடக்கிற பரிசுத்த அபிஷேக கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை வாய்ப்பு இல்லை, வீட்டுக்கு தெரியாமல் வரோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு பிரச்சனையும் இல்லை. வீட்டில் யாரும் இல்லாத போது கதவை சாத்திக்கிட்டு நல்லா முழங்கால் போட்டு ஜோம் பண்ணுங்க பார்ப்போம். வசனம் தெளிவாக சொல்லுது, வாஞ்சையும் தவணமுள்ள ஆத்துமாக்களை கர்த்தர் நிரப்புகிறார். அல்லேலூயா. ஆவியானவர் கண்டிப்பாய் உங்களை நிரப்புவார். உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போதும். 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 40வது வசனம் சொல்லுது, மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள். வேறுபாடு உள்ள வாழ்க்கை. உங்களுக்கும் உலகத்துக்கும் என்ன இருக்கணும்? வேறுபாடு, வித்தியாசம் இருக்கணும். ரோமர் 12:1-2-3 சொல்லுது, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காமல். சபை வேறு, உலகம் வேறு. உலகத்திலிருந்து கர்த்தர் நம்மளை வேறு பிரித்து சபைக்குள்ள கொண்டாண்டாரு. அதுக்கப்புறம் நாம பரலோகத்தின் சாயலா மாறுறதுக்கு சபை சொல்லி கொடுக்குது. நீங்க திருப்பி உலகத்தின் சாயலுக்கே மாறக்கூடாது. அங்கிருந்து வேறு பிரித்து கொண்டாந்துட்டாரு. இப்போ அப்படிதான் இருக்கும். நோவா காலத்தில் இருந்த பாவத்தில் பெரிய பாவம் என்ன தெரியுமா? 3 பாவத்தை இயேசு சொல்றாரு. புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்தோம். பெண் கொண்டு பெண் எடுக்கிறது தப்பான்னா கல்யாணம் பண்ணுறது தப்பு இல்லை, அவன் எப்படி கல்யாணம் பண்ணாங்கிறது தான் தப்பு. நீங்கள் ஆதியாகமத்தின் புத்தகத்தில் வாசிச்சு பாருங்க. தேவபுத்திரர் மனுஷகுமாரத்திகள் அதிக சௌந்தரியம் உண்டு கண்டு தங்களுக்குள்ளே பெண் கொண்டார்கள். அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னால், விசுவாசி அவிசுவாசியோட என்னவாயிருச்சு? பிணைக்கப்பட்டுருச்சு. அதே மாதிரி தான் இது மனவாட்டி, சபை மனவாட்டி. இது உலகத்தோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடாது. உலகத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகம் பார்க்கறதுக்கு அதிக சௌந்தரியமா இருக்கும், அட்ராக்டிவா இருக்கும், ஜாலியா இருக்கும், என்டர்டைன்மெண்டா இருக்கும், எல்லாம் பயங்கர களியாட்டா இருக்கும். புசித்து குடித்து விளையாடி எல்லாம் அங்க இருக்கும். இங்க எதுவுமே இருக்காது. இங்க என்ன இருக்கும் தெரியுமா? மணவாளனுக்கு ஆயத்தம் பண்ணுகிற வேலை மட்டும் இங்க நடந்துகிட்டே இருக்கும். இங்க அதான் நடக்கும். ஒரு நாள் வரும், மற்ற ராஜகுமாரத்திகள் எல்லாம் தங்களுக்கு வேண்டியதை வாங்கி சந்தோஷமா ஜாலியா இருந்தாங்க. எஸ்தரோ வென்றால் ஏகா தனக்கு என்ன கொடுத்தானோ அதை தவிர அவள் வேறு ஒன்றையும் பெறவில்லை. ஏன் தெரியுமா? அவளுக்கு தெரியும், நீங்க வாங்கிட்டு இருக்கிறதெல்லாம் சும்மா இங்கே உள்ளது. ஒரு நாள் வரும், என் தலையில் ஜீவ கிரீடம் வைக்கப்படும், நான் ராஜாவுக்கு பக்கத்தில் உட்காருவேன். அன்னைக்கு 127 நாடுகளுக்கும் நான் ராஜகுமாரத்தியாய் மாறுவேன். இப்போ உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்றது தான் கேள்வி. இன்னைக்கு நிறைய பேர் சபைக்குள்ள வந்துடுறாங்க, அப்புறம் உலகத்துக்கு பின்னாடி ஓடிடுறாங்க.
பவுல் சொல்கிறாரு, தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு போனான். அதே மாதிரி ஒரு குரூப் ஓடுது, 30 வெள்ளிக்காசுக்கு ஓடுது, 2 பணத்துக்கு நாகமான தேடி ஓடுது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, நாம் 2 காசுக்கு ஆசைப்படுறவங்க இல்லை, நாம் 2 மடங்கு ஆசீர்வாதத்துக்கு ஆசைப்படுறவங்க. எலியா கிட்ட இருந்து என்ன கேட்டான்? 2 மடங்கு. இதே கேயாசி நாகமான்ட்ட 2 வெள்ளி பணம் வாங்காம எலிசா கிட்ட உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு 2 மடங்கு கொடுன்னு கேட்டிருந்தா எலியா கிட்ட இருந்தது 4 மடங்கா கேயாசி கிட்ட போயிருக்கும். 2 வெள்ளி பணம் அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை வீணாக்கிருச்சு. ஒரு செத்த பரிமளக்காரன் தைலத்தை நாரி போக பண்ணும். உலகத்தில் நீங்கள் ஆசைப்படுகிற ஒரு சின்ன காரியம் உன்னை பெரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலிருந்து வீழ்த்தி போடும். கொஞ்ச காலம்தான் இந்த பாடலாம். அவங்க பார்க்குறதெல்லாம், அவங்க பண்ணுறதெல்லாம் நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன ஜாலியாக இருக்கிறாங்க, சூப்பராக இருக்கிறாங்க, பயங்கர கொண்டாட்டம், ஓ அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு இல்லையா? இல்லை, நமக்கு வேறு கொண்டாட்டம் இருக்குது. ஒரு நாள் வரும், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு மேலே போகிறோம். அந்த சந்தோஷத்துக்கு ஈக்குவலான சந்தோஷம் எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. 4வது வேறுபாடு உள்ள வாழ்க்கை. 5வது சுவிசேஷம் அறிவித்தல். நீங்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களா இருக்கணும். ஏன் தெரியுமா? மிக முக்கியமாக நீங்கள் போகிற பரலோகத்திற்கு இந்த பூமியிலிருந்து எதையுமே கொண்டு போக முடியாது. எது வச்சுருந்தாலும் இங்கேயோட ஃபினிஷ். அது 500 புடவையோ இல்லை பேங்க்கில் 5 லட்ச ரூபா பேலன்ஸோ எதை வேணால் வச்சுக்கோங்க, ஆனால் எதுவும் உங்கள் கூட என்ன செய்யாது. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். பெட்டியில் படுக்க வச்ச பிறகு என்ன பண்ணுவான்? எல்லாத்தையும் எடுத்துருவான். நல்ல காஸ்ட்லி 5000 ரூபா புடவை கூட போட்டு விட மாட்டான். அழகாக சொல்லுவான், எங்கள் அம்மாவுக்கு ஆடம்பரம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு ஒரு 300 ரூபா புடவையை போட்டு அமுச்சு விட்ருவான். நீங்கள் என்ன ஏஞ்சி கேட்கவா போகிறீங்க? அந்த பச்சை கலர் கரை கட்டின புடவையை வச்சுருக்கலாமேப்பா, இதை வச்சுட்டிங்கன்னு கேட்கவா போகிறீங்க? ஒன்றும் கேட்க போகிறதில்ல, ஒன்றுத்தையும் கொடுக்க மாட்டான், எதையும் உங்களை அனுப்ப போகிறதில்ல. ஆனால் ஒன்று நீங்கள் கொண்டு போகலாம். என்ன கொண்டு போகலாம் தெரியுமா? இங்கே நீங்கள் சம்பாதித்த ஆத்துமாக்களை பரலோகத்தில் கொண்டு போய் தேவ சமூகத்தில் ஒப்படைக்க வாய்ப்பு இருக்கிறது. இந்த பூமியிலேருந்து வேறு எதுவும் உங்கள் கூட வராது. நீங்கள் சம்பாதிக்கிற ஆத்மா மட்டும் வரும். அழிந்து போகிற உலகப் பொருட்களால் நண்பர்களை சம்பாதித்து. எவ்வளோ சுவிசேஷம் சொல்லணுமோ சொல்லுங்கள். ஆத்மாக்களுக்கு நீங்கள் அவன் ரட்சிக்கப்படுறானா பண்ணலையான்றது உங்கள் இஷ்டம் இல்லை, அது உங்களோட இதுவும் இல்லை. தண்ணி மேலே விதையை போட்டுக்கிட்டே இருங்க. முளைய பண்ணுகிற ஒருத்தர் இருக்கிறார், அவர் முளைக்க பண்ணுவார், கண்டிப்பாக நடக்கும். உங்கள் வேலை சுவிசேஷம் சொல்லுவது மட்டும். 6வது, இயேசு வருவார் என்பதை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், எதிர்பார்த்து காத்திருக்கணும். இன்றைக்கி இந்த ஒரு 2 நாள் கூட்டம் நடத்தினாங்க, வராரா? ஆமாம், கேட்குறதுக்கே பயமாக இருந்துச்சு. ஐயோ, ஒரு வாரத்துக்கு இந்த ஜுரம் இருக்கும். அப்படியே பார்க்கும் போதெல்லாம் வராராமா. அப்படியே டிவியில் வேறு நியூஸ் எல்லாம் வரும், அர்ஜென்டினாவில் பஞ்சம், பார்த்தியா சொன்ன மாதிரியே நடக்குது பார்த்தியா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் நார்மலாக. அப்படி ஆகக்கூடாது. வருகை என்பது அவருடைய வருகையில் போகணுங்கிறது ரத்தத்தில் ஊறிடணும். நைட்டு படுக்கும் போதோ காலைல ஏந்திரிக்கும் போதோ பண்ணுற ஜபங்களில் ஒரு ஜபம் என்னவாக இருக்கணும் தெரியுமா? ஆண்டவரே, நீர் வரும்போது உடைய வருகையில் என்னை எடுத்துக்கொள்ளும், ஆவியும் மனவாட்டியும் வா. அந்த கூப்பிடுற அனுபவம் வந்துடணும். 7வது, கடைசியாக, முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படும். இந்த 6லும் கடைசி வரைக்கும் நிற்கணும். அடைந்த ரட்சிப்பு, எடுத்த ஞானஸ்நானம், பெற்றுக்கொண்ட அபிஷேகம், வாழ்கிற வேறுபாடுள்ள வாழ்க்கை, சொல்கிற சுவிசேஷம், விசுவாசிக்கிற வருகை, இந்த 6லும் நீங்கள் முடிவு பரியந்தம் நிற்கும் பொழுது கர்த்தருடைய வருகையிலே போவது எளிது. அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எந்திரிக்கலாமா? நம்ம எல்லோரும் தேவ சமூகத்தில் எல்லாம் கண்களை மூடுவோம். ஒரு 5 நிமிஷம் மாத்திரம் நான் பாஸ்டர் கையில் ஒப்படைக்கிறேன். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். இந்த 2 நிமிஷம் மாத்திரம் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கிறிஸ்து வரும்போது உங்களை பார்த்து சொல்ல முடியுமா? என் மணவாளியே, என் புறாவே, உன்னில் பழுதொன்றும் இல்லையே. அந்த வார்த்தை சொல்ல முடியுமா? ஏன்னா சபையை பார்த்து பைபிள் சொல்லுது, கரையற்றதும் திரையற்றதும் பிழையற்றதுமான சபை. பவுல் சொல்கிறார் சபையை பார்த்து, உங்களை கற்புள்ள கன்னிகையாக ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்டு. அந்த கிறிஸ்து வரும்போது சபை அந்த மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாக இருக்குமா நம்மளை ஆராய்ஞ்சு பார்க்குறதா? நம்மை நாமே நிதானித்து அறிந்தோமானால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அந்த சபை போகுமா, அந்த ஊழியக்காரன் போவானா, அவங்க செய்வாங்க, அதெல்லாம் நமக்கு வேணவே வேணாம், எதுவுமே வேணாம். நம்ம வேலை, நான் போவேனா? இந்த வருகை வரும்போது நானும் என் வீட்டாரும் போவோமா? எங்களுக்குள்ளே அந்த ஒரு ஆவிக்குரிய ஆயத்தம் இருக்குதான்னு மட்டும் ஆராய்ந்து பாருங்கள். அதாவது தேவன் விரும்புகிற பரிசுத்தம் வேற, குறைஞ்சபட்சம் நம்ம மனசாட்சிக்காவது நம்ம பரிசுத்தமாக இருக்கணும்.
நம்முடைய நீதியே அவருக்கு முன்பாக அழுக்கான கந்தன்னு இருக்கு. அந்த நீதியாவது இருக்கணும். அதாவது இருக்குதா? குறைஞ்சபட்சம் உங்களை ஆராய்ந்து பாருங்க. எதில் தேவனுக்கு நீங்கள் துக்கப்படுத்துறீங்க? எதில் தேவனோட தூரமாக போகிறீங்க? கண்களின் இச்சையா, ஜீவனத்தின் பெருமையா, மாம்சத்தின் இச்சையா, பார்க்குற காரியங்களா, செய்கையா, பணத்தாசையா, பொருளாசையா? சிலருக்கு எவ்வளவு இருந்தாலும் இன்னும் 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 வாங்கிக்கிட்டே இருக்கணும், இன்னும் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கணும். திருப்தி அடையாத இருதயம். சிலருக்கெல்லாம் இன்னும் அப்படியே வீடு வாங்கிக்கிட்டே இருக்கணும், லேண்டு வாங்கிக்கிட்டே இருக்கணும், நகை வாங்கிக்கிட்டே இருக்கணும். திருப்தி அடையாத இருதயம். நீ எவ்வளோ வேணாலும் வாங்கு, முடிவிலே எதையுமே அங்கே கொண்டு போக முடியாது. வசனம் தெளிவாக சொல்லுது. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம். எவ்வளவு சேர்த்து வச்சாலும் அது அக்கினிக்கு இரையாய் போக போகிறது. அழியாத ஒரு ராஜ்யம் அங்கே இருக்கு. அழிவுள்ளதான இது அழியாமையும், சாவுக்கு எதுவான இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அந்த ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் மட்டும் யோசிங்க. இந்த பூமியில் இருக்கிற ஆசீர்வாதம்லாம் கர்த்தர் கொடுக்கறது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வாலிபனை பார்த்து இவைகளை விட்டு விடு. நான் இந்த கொடுத்த இந்த ஆசீர்வாதத்தை இப்போ இங்கே விட்டுரு, பூமியில் கொடுத்ததை விட்டுரு, அடுத்து வானத்துக்குரியதுக்கு வாங்குறார். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற அழைப்பு. இன்னும் பூமிக்கு பின்னாடி ஓடினது போதும். பிள்ளைகளுடைய எதிர்காலம், படிப்பு, அது இதுன்னு சொல்லி வாழ்நாள் முழுக்க அதுக்கு பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறோம். தேவனை தேடவே நேரம் இல்லை, சபைக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை, பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை. ஆனால் வருகை வந்தால் கர்த்தர் கொண்டு போய் பரலோகத்தில் வச்சுக்கணும். எப்படி முடியும்? கொஞ்சத்தில் உண்மை இருந்தால் தானே கர்த்தர் அநேகத்தில் அதிபதியாக வைப்பார். கொஞ்சத்தில் கூட உண்மை இல்லையே. இது ஆராய்ந்து பார்க்கிற நேரம், இது தேவனுக்கூட ஒப்புரவாகிற நேரம். மனசாட்சியில் சூடுண்டவர்களாக இருந்தீங்கன்னா வருகையில் போகிறது கஷ்டம். எங்கே தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறேன்னு பாருங்க. இது ஒப்பு கொடுக்கறதான ஒரு நேரம். ஒரே ஒரு நிமிஷம் மாத்திரம் எல்லாம் கண்களை மூடி உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதில் தேவனை விட்டு, இப்போ நீங்கள் சோதனை பண்ண வேணாம், துதிக்க வேணாம், உங்களை ஆராய்ந்து பாருங்கள். எதில் தேவனை விட்டு தூரம் போயிருக்கிறீங்க? இன்னும் உலகத்து மேலே எது பற்று பிடிச்சிட்டு இருக்குது? உங்கள் ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு இருக்குதா? உங்கள் ஆத்மா மான்கள் நீரோடைய வாஞ்சிக்கிறது போல தேவனை நோக்கி வாஞ்சிக்குதா? இதில் எதில் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஒரு நிமிஷம் மட்டும் உங்களை ஆராய்ந்து பாருங்கள். நான் அந்த நேரத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானசானம் எடுக்கலை. குழந்தையில் எடுத்ததோ அல்லது இது வரைக்கும் இன்னும் எடுக்கவே இல்லையோ, நான் தள்ளி போட்டுட்டேன். இப்போ கர்த்தர் எனக்கு உணர்த்தி இருக்கிறாரு, நான் ஞானசானம் எடுக்க விரும்புகிறேன், கர்த்தர் என் கூட பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் வலது கரத்தை தேவனுக்கு நேராக உயர்த்துங்க பார்ப்போம். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க யாராவது இருக்கிறீங்களா? இது வரைக்கும் தண்ணியில் மூழ்கி எடுக்காதவங்க, இப்போது ஏற்கனவே எடுத்தவங்க இல்லை, தண்ணியில் மூழ்கி எடுக்காதவங்க, ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? எல்லாம் வேடிக்கை பார்க்காதீங்க. திரும்பி எல்லாரும் யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஒப்பு கொடுக்குறவங்க அவங்கள கர்த்தர் ஏவட்டும், நம்ம யாரையும் எதுவும் சொல்ல வேணாம். இது ஃபோர்ஸ் பண்ணி எடுக்கிறதோ சடங்காச்சாரமோ பயமுறுத்தி எடுக்கிறதெல்லாம் கிடையாது. அது தேவனுக்கும் அவங்களுக்கும் உள்ளது. ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. வேறு யாராவது இருக்கிறீங்களா? கீழே இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறவங்க கீழே யாராவது ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க இருந்தால் நீங்களும் மேலே வாங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஒப்பு கொடுக்குறவங்க இருந்தால், ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுக்குறவங்க, மற்றவங்க எல்லாம் கண்களை மூடி இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய பலன். இதுதான் இவர்கள் இன்றைக்கி கிடைச்ச முதற் பலன் மாதிரி. இது இந்த கூட்டத்தில் உடனே கிடைச்ச இன்ஸ்டன்ட். நமக்கு இவங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்க வேறு யாராவது கீழே இருந்தீங்கன்னா நீங்களும் மேலே வாங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ண பிறகு நீங்கள் இருந்து ஊழியக்காரரை பார்த்துட்டு போங்க. ஒருவேளை நீங்கள் வேறு சபையிலிருந்து வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஊழியக்காரரை பார்க்க போயிடுங்க, அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். இந்த சபையை சார்ந்தவங்க இங்கே இருக்கிற பாஸ்டரை வந்து பார்த்துட்டு போங்க. நாம் இந்த இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். மற்றவங்க இவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா நீதிக்கும் கீழ்ப்பட்டு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க அப்பா. உம்மை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஆண்டவரே பாவத்தை அறிக்கை செய்து விட்டு
புது மனுஷனாய் மாறுவதற்கு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கிறாங்க. ஆண்டவரே, இதை கர்த்தர் கனப்படுத்துவீராக. சீக்கிரத்தில் இவர்களை இன்னும் அதிகமாக ஞானசானத்தை பற்றி தெரிந்து கொண்டு சீஷராகி ஆண்டவரே ஞானசானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே ஒப்பு கொடுக்காதவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். வருகிற காலங்களிலே அவர்களும் ஒப்பு கொடுத்து எடுக்க கர்த்தர் கிருபை தாரும். ஆசீர்வதியும் வழி நடத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் மொத்தமாக ஜெபம் பண்ண போகிறோம். இந்த 2 நாட்களும் கர்த்தர் என்னோடு கூட இடைப்பட்டு இருக்கிறார். நானும் என் வீட்டாரும் இந்த வருகையில் போகணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பத்தை நான் விட்டுட்டு போயிடக்கூடாது. கர்த்தர் எனக்கு கொடுத்த சபையை நான் விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னை நம்பி கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. நானும் போகணும், அவர்களையும் கூட்டிகிட்டு போகணும். அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண விரும்புகிறவங்க உங்கள் கரங்களை தேவனுக்கு நேராக உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க பார்ப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த 2 நாளுக்காக உமக்கு நன்றி. 23 ஆண்டு காலம் இந்த சபையை நடத்தி கொண்டு வந்திருக்கிறீங்க. ஊழியக்காரரை அழைத்து அபிஷேகித்து ஆண்டவரே அவரை கனப்படுத்தி இவ்வளோ ஆத்மாக்களை கொடுத்து ஸ்தலத்தை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், பின்மாற்றங்கள் எத்தனை இருந்தாலும் எல்லாவற்றையும் மீண்டும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்து நீ நிறுத்தியிருக்கிற ஸ்தோத்திரம் நிலைமைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் தகப்பனை நாங்கள் முடிவு பரியந்தம் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த ஊழியங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லா ஆயுதங்கள், மனுஷருடைய காரியங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும் என்று கட்டளை கொடுக்கிறோம். உடைய ஊழியக்காரர் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அவர் மனைவி பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உடைய வருகைக்குள்ளாக அவர்களுக்கு என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கிறோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. விசேஷமாக இந்த 2 நாளும் அந்த ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தர் மேலும் கர்த்தருடைய கிருபை, இரக்கம், தயவு மூடிக்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் வரும்பொழுது இங்கே பார்க்கிற இந்த கூட்டம் அப்படியே வருகையிலும் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. ஒருத்தர் கூட கைவிடப்பட்ட கூட்டத்தில் இராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆசீர்வதிங்கப்பா. ஞானசானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் எடுக்க கிருபை பாராட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.